ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஸ்டார்டட். ஓகே, வணக்கம். இப்போ நம்ம இங்க எல்லாருமே கூடி இருக்கிறது நிபுணர்களுடன் ஒரு குழு கலந்துரையாடல். இந்த நேரத்துல இந்த குழு கலந்துரையாடல் அதுவும் மனநலம் சார்ந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த COVID-19 இந்த லாக்டவுன், இந்த கிரைசிஸ், இந்த ப்ராப்ளம் எதுவுமே இதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம யாருமே இதுவரை சந்திக்காத ஒரு விஷயமா இருக்கும். இது ரொம்பவே புதிதா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்ன்றதுனால நிறைய நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்கள் நிறையவே ஏற்படுறது ரொம்பவே இயல்புதான். நம்ம இந்த நேரத்துல உடல் அளவில் நிறைய கவனம் செலுத்திட்டு இருக்கிறோம். ஆனா உடல் நலத்துக்கு கவனம் செலுத்துற அதே அளவிற்கு நம்மளுடைய மன ஆரோக்கியத்திற்கும், நம்மளுடைய குடும்ப ஆரோக்கியத்திற்கும், நம்மளுடைய சமூக ஆரோக்கியத்திற்கும் கவனம் செலுத்துறோமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது. இதை நம்ம கருத்துல வச்சுக்கிட்டு நம்ம சில மனநலத்துறையில வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்டா இருக்கக்கூடிய சில நபர்களை நம்ம இந்த கலந்துரையாடல்ல இணைச்சிருக்கிறோம். அவங்க கிட்ட நம்மளுடைய இளைஞர்களும் குழந்தைகளும் பல குடும்பங்கள்ல இருந்துமே நிறைய நபர்கள், பலதரப்பட்ட நபர்கள் கேட்ட பல கேள்விகளையுமே அவங்க கிட்ட நம்ம கேட்டு நம்ம அதுக்கான பதில்களை தேடி தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, ஸோ நம்மளுடைய இந்த குழு கலந்துரையாடலை தொகுத்து வழங்குறது TYCL, ட்ரஸ்ட் ஃபார் யூத் அண்ட் சைல்ட் லீடர்ஷிப். இது பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம். இப்போ இதுக்கு சிறப்பு விருந்தினர்களா வந்திருக்கக்கூடியவங்க டாக்டர் பாலன் அவர்கள். அவங்க காரைக்கால்ல இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனையின் மனநல மருத்துவராக இருக்கக்கூடியவர். பின்னர் மிஸ் அபிநயா ஜெகதீஷ் அவங்க மைண்ட் விஷன் ஹாஸ்பிட்டலுடைய சீஃப் சைக்காலஜிஸ்ட். அவங்க பின்னர் நம்மளோட இணைந்திருக்கிறது மிஸ் பிந்து மோடி மேம். அவங்க வில்லிங் ஃபவுண்டேஷனுடைய ஒரு ட்ரஸ்டி, தென் ஷீ இஸ் அ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் டூ. அடுத்ததாக நம்ம கூட இன்னுமே கூட ஒரு சீஃப் கெஸ்ட் நம்ம கூட கலந்துக்க போறாங்க. ஓகே, ஸோ நம்ம கூட இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிறது டாக்டர் பரணிகாந்த். அவங்க பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கக்கூடியவர். ஸோ வி வெல்கம் யூ சார். So by welcoming every chief guest here, we can get into the session directly. நமக்கு இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பலதரப்பட்ட மக்கள் கிட்ட இருந்து நமக்கு கேள்விகள் வந்திருக்கு. குடும்ப அளவில இருந்து, இல்ல மாணவர்கள் கிட்ட இருந்து, இளைஞர்கள் கிட்ட இருந்து, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்கு வந்திருக்குது. அந்த கேள்விகள்லாம் அட்ரஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சரியான ஒரு மனநல துறையில வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சில நபர்கள்ட்ட நாங்க அந்த கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம். அதற்காகவே நம்ம ஸ்பெஷலா ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு கலந்துரையாடல் தான் இந்த நிகழ்ச்சி. இப்போ இந்த நிகழ்ச்சியில நம்ம சில கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகள் நம்ம இப்போ நம்ம சீஃப் கெஸ்ட் முன்னாடி வைப்போம். அதே நேரத்துல இப்ப இணையக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே தங்களுடைய அந்த போனா இருக்கட்டும், சிஸ்டமா இருக்கட்டும், மியூட்ல போடுமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக டாக்டர் பாலன் லைன்ல இருக்கீங்க இல்லையா? ஓகே, வெல்கம் யூ டாக்டர். நமக்கு சில கேள்விகள் வந்திருக்குது. அது சைக்காட்ரிக் ரிலேட்டடா சில கேள்விகள் இருக்குது. இப்போ இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு காலகட்டத்துல என்ன மாதிரியான மக்கள் ரொம்ப வல்னரபிளான சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க? மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்க்கு, அதாவது சைக்காட்ரிக் இல்னஸ்க்கு ரொம்ப வல்னரபிளா, ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்கக்கூடிய மக்களா, என்ன மாதிரியான பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய மக்களை நம்ம சொல்லலாம்? அது பத்தி உங்களுடைய பகிர்தல நீங்க இங்க முன்னெடுக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் சிச்சுவேஷன்ல தான் இருக்கிறோம். ஏன்னா இந்த given situation is abnormal. It elicits certain amount of stress reactions within everybody. இதுல ரொம்ப சிவியரா அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அந்த பயாலஜிக்கல் ப்ரீடிஸ்போசிஷன் இருக்கிறவங்க, those who are vulnerable to develop psychiatric symptoms, அவங்களுக்கு வந்து ரிஸ்க் அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஆல்ரெடி those who are having the history of psychological problems or psychological disturbances இருக்கிறவங்க வந்து ஃபாலோ அப், ஹாஸ்பிட்டல் ஃபாலோ அப், மற்ற ட்ரீட்மெண்ட் இதுல
ஃபாலோ அப் இழந்தவங்க வந்து இந்த பீரியட்ல அக்சசிபிலிட்டி இல்லாதனால ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஈஸி அக்சசிபிலிட்டி இல்லாம ஈவன் தோ ஹெல்ப்லைன் கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுத்துருக்காங்க, பட் அதை ப்ராப்பரா சரியா நிறைய பேர் யூஸ் பண்றது இல்லை. சைக்கலாஜிக்கல் நீட்ஸ்க்கு வந்து there are so many helplines available given to the public from the government side, பட் அதை வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. ஓகே, நன்றி டாக்டர் பாலன். ஸோ நம்ம டாக்டர் பாலன் சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி உடல் ரீதியாக இல்லை ஜெனட்டிக்கலாக பயாலஜிக்கலாக ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடியவங்க, அப்புறம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கும் இப்போ ரொம்ப இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனில் கொஞ்சம் வீக்காக இருக்கக்கூடியவங்களுக்கும் இது ஒரு ப்ரெசிபிடேட்டிங் ஃபேக்டராக இருக்கக்கூடும், அதாவது ஒரு தூண்டுதல் காரணியாக இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நிறைய உதவிகளும் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க டாக்டர். அடுத்ததாக சில கேள்விகள் இளைஞர்கள் மனநலம் சார்ந்து சில கேள்விகள் இருக்கு. மிஸ் பிந்து மோடி மேம், இது இந்த கேள்வி உங்களுக்காக. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இளைஞர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி பாதிப்பு இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான நெகட்டிவான அஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? பாத்தீங்களானா இந்த சிச்சுவேஷன்ல everybody is affected, okay, or we cannot distinguish that a particular group is affected or a particular set of people are affected. Each one of us is affected in some way or the other. எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஸ்டார்டிங்ல நம்ம என்ன நினைச்சோம், ஓகே இது லாக்டவுன் வந்துச்சு, அது ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம், we can do all that we want. இது 2 நாள் what are we feeling? You know, there is slowly stress is generating, fear is generating. நம்ம எல்லாருக்கும் பயம் வந்துச்சு, நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் related to the COVID as well as to the other circumstances which are prevailing around, you know, the family situations, the economic situation in each family. So பாத்தீங்களானா நிறைய விஷயங்கள் இருக்குது which is generating a lot of stress among the people. Stress itself, when it is generated, and the immune system affect ஆயிடும். So at this point, you know, stress, we have to control this. How we have to go about handling the whole situation is very, very important. So எல்லாருக்கும் பாத்தீங்களானா fears, anxieties, நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் நமக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா என்ன ஆகும், what will happen if somebody in the family gets this problem. You know, all these kinds of fears are very prominent lot of people. So right now we need to help people, you know, these fears, handling these anxieties, and that is what I feel. Okay. தேங்க்யூ மேம். ஒரு நல்ல ஒரு பதிவாக இருந்தது. இதனால் இப்போ இது இளைஞர்கள் மட்டும் இல்லை, பொதுவாகவே அனைத்து தரப்பிலான மக்களுமே இதனால பாதிக்கப்படுறாங்க. அது மனதளவிலும் பாதிக்கப்படுது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இதனால சில சிம்டம்ஸா டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, அந்த மாதிரியான சில எதிர்வினைகளும் ஏற்படும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. உண்மையுமே ஒரு பயனுள்ள தகவல் மேம், நன்றி. அடுத்ததாக சொல்லுங்க. Yes, if you want it very specific to the youth, you know, what I would say is, you know, like each age group has its own set of problems. Okay, when you think of the youth, the schools have closed, the colleges have closed, those who are working, they are, you know, uncertain about what will happen. So specific to the youth, I will say, you know, because the schools, the colleges, the regular routine has stopped, so they don't know what to do. Okay, they are not meeting their friends, so adukku or depression, they are not meeting their routine illa, they cannot hang out, they cannot go out, come as they please. Run nalla nalla lace pannite ishtathake nadakna, that was okay, but after 2 days, after 5 days, now they don't know what to do with themselves. Or depressions or anxieties, nariya vandu irritability. வீட்டில் உட்காந்துன்னா பேரண்ட்ஸ் ஒரு கேள்வி கேட்டுன்னு இருப்பான், ஒரு ஹெல்ப் கேட்டுன்னு இருப்பான். why are you seeing TV so much, why are you online so much, சோஷியல் மீடியாவில் ஃபுல் டே வாட்ஸ்அப்லேயே உட்காந்து இருக்குது, why don't you do this, why don't you do that. ஸோ வீட்டிலே நிறைய பிரச்சனைகள் வந்துன்னு இருக்குது youngsters. So these are so many various factors which are affecting a lot of youth. And you know, some of them are taking it very positively. Online classes, there are people are enrolling for yoga and music and whatnot, and they are doing some courses.
classes சரியா கற்க ஸ்கூல் காலேஜ் மூலமா classes நடத்துறதுக்கு so they don't have problem. But those who are at a loose and they don't know how to handle the situation, those are the ones who are getting frustrated and irritated, and then they don't know how to go about this. This would be more specific to the youth. கண்டிப்பாக மேம். ஒரு யங்ஸ்டர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப எம்பத்தட்டிக்கலாவே ஒரு சரியான ஒரு மேப் ஒன்று காமிச்சிருந்தீங்க. இது உண்மையிலுமே ஒரு ரொம்ப பயனுள்ள ஒரு தகவல். இதை கவனிச்சிட்டு இருக்க நண்பர்களுக்கு நீங்க யாராவது மியூட் போடாம இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மியூட் போட்டுக்கிற மாதிரி கேட்டுக்கிறோம். அடுத்ததாக டாக்டர் பர்னிகாந்த் அவர்களுக்கு ஸோ இப்போ இந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த ஒரு லாக்டவுன் சிச்சுவேஷன், இது வரைக்கும் இல்லாத ஒரு கிரைசிஸ். இந்த டைம்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மனநிலை எப்படி இருக்கும், அப்புறம் அவங்களுக்கு மேபி அந்த மனநிலை ஒருவேளை நெகட்டிவா இருக்கும்னா அதை எப்படி கோப் அப் பண்ணலாம் அப்படின்ற சில விஷயங்களை உங்களோட பார்வையில பகிர்ந்துக்கோங்க சார். அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறீங்க. இது ரெண்டு டிஃப்ரெண்ட் குரூப்பாக நான் பார்க்குறேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அது +1 +2 வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, ப்ளஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு மேலே படிக்கிறவங்க. இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் சில்ட்ரன், தே ஆர் யங்கர் தேன் தி அதர் குரூப். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இது என்னென்ன அவங்களுக்கு முழுசாக புரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல. பர்டிகுலர்லி கொஞ்சம் லோவர் கிளாஸில் இருக்கிற பசங்களுக்குலாம் ஏதோ லீவ் விட்ருக்காங்க அப்படின்னு நினச்சி இருந்தாங்க. கொஞ்ச நாளில் திருப்பி ரீஓப்பன் ஆகிடும்னு நினச்சாங்க. பட் இது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகிறதுனால ஐ டோன்ட் நோ வெதர் தே ஆர் மேக்கிங் சென்ஸ் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் தேம். அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்க அவங்க முதல்ல மாதிரி இது ஹாலிடே மாதிரி எடுத்துக்கிட்டாங்க, வீட்டுக்கு போயிடலாம் ஊருக்கு போயிடலாங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க ஹாஸ்டல்ஸில் இருக்கிறவங்களாம். ஐ திங்க் வித் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி லாக்டவுன் எவ்ரிபடி இஸ் கெட்டிங் இன் டு த ஸ்ட்ரெஸ் ஆஃப் அன்னோன். என்ன நடக்க போகுது, இன்னும் எவ்வளோ நாள் இது மாதிரி இருக்கும், நம்ம எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, நமக்கு இந்த செமஸ்டர் முடிஞ்சு போச்சா, நமக்கு அது மாதிரி இந்த +1 +2 எக்ஸாம்லாம் முடியாமல் இருக்குது. ஐ திங்க் தே ஆர் தி மோஸ்ட் அஃபெக்டட். இன்னும் எக்ஸாம் காலேஜ் இது லாக்டவுன் முடிஞ்சோடனே எனக்கு எக்ஸாம் அப்படின்னு எந்தெந்த கேட்டகரியில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அதிகபட்ச ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஈவன் கவர்மெண்ட் கூட கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, லாக்டவுன் முடிஞ்சோடனே நாங்கள் எக்ஸாம் வைக்க மாட்டோம், கொஞ்சம் டைம் கொடுப்போம் அப்படின்ட்டு. ஐ திங்க் டெஃபினெட்லி இட் இஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆஃப்டர் திஸ் லாக்டவுன் இஸ் ஓவர். இதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு குரூப் இருக்காங்க. ஒரு குரூப் தே ஆர் பீப்புள் ஹூ ஹேவ் ஆல்ரெடி ஹேவ் சம் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். என்ன டாக்டர் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு மருந்து கிடைக்கல, அவங்க டாக்டரை போய் பார்க்க முடியல, அதனால அவங்களுடைய சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக மாறிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அதே மாதிரி ஸ்மால் சங்க் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் தே ஆர் அடிக்டட் டு ட்ரக், ஆல்கஹால். ஐ திங்க் அவங்க வெளியும் சொல்ல முடியாது, அவங்களுடைய அந்த ப்ரைவேட்டாக ஒரு சில பழக்கங்கள் வச்சு இருந்திருப்பாங்க. இப்போ வீட்லேயும் காட்ட முடியாது, வெளியிலையும் கிடைக்காது, அவங்களுக்கு வித்ட்ராயல் சிம்டம்ஸையும் வெளியில் இது பண்ணிக்க முடியாது. ஐ திங்க் ஐ சி திஸ் மோர் ஆஸ் அ ப்ராப்ளம் ஃபார் அ ஃபேமிலி. ஐ சி திஸ் இஸ் அ ப்ராப்ளம் ஃபார் தி என்டையர் ஃபேமிலி. நீங்கள் சொல்லாததில் விட்டு போன ஒரு குரூப் யாருன்னா கப்புள்ஸ். கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ராப்ளம் ஹேப்பனிங் அமங் தம். அவங்களோட டைனமிக்ஸ் நிறையா மாறிட்டு இருக்கு. ஐ திங்க் ஒரு வீடுன்னு எடுத்துட்டோம்னா குழந்தைங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இந்த மாதிரி அடாலசன்ட் யூத் அவங்களுக்கும் பிரச்சனை அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது. அதே மாதிரி கப்புள்ஸ் அதை ரன் பண்ணுற பேரண்ட்ஸுக்கும் பிரச்சனை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஐ திங்க் வி ஹேவ் டு see this as a more as a systemic problem. The entire family is affected. Everybody is stretched beyond their levelsங்கிற மாதிரி இருக்குது. I think this is more should be looked upon more as a family pandemic and a issue that happens in the family. கண்டிப்பாக சார், ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சில் சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த உறவு சிக்கல்களுக்கும் பின்னர் அந்த குழந்தைகள் சார்ந்த அந்த பிரச்சனைகளுக்குமான கேள்விகள் பின்தொடர்ந்து நமக்கு இருக்குது. அந்த கேள்விகள்லாம் முன்வைக்கப்படும். அடுத்ததாக மிஸ் அபிநயா அவர்களுக்கான ஒரு கேள்வி. இப்போ இந்த ஃபேமிலி இப்போ இந்த லாக்டவுனுடைய வெளிப்பாடா ஃபேமிலிஸ்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்குது? எல்லாருமே இது வரைக்கும் ஒவ்வொருத்தவங்க அவங்களோட வேலைகளை பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ எல்லாருமே ஒரே வீட்டுக்குள்ள ஒடுங்கி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ இதனுடைய வெளிப்பாடா மனநல மாற்றங்கள் யாரா இருக்கலாம் ஏற்படும், அதோடைய வெளிப்பாடுகள் என்ன? வணக்கம். ஸோ அஃப்கோர்ஸ் ஃபேமிலிங்கும் போது மெயினாக கப்புள்ஸ் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். பொருளாதார சிக்கல்களை அவங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ண போறோம், எப்படி இருக்க போறோங்கிறது தெரியல. மெயினா எக்கனாமிக் கிரைசிஸ்ங்கிறது அது ஆட்டோமேட்டிக்கா அது மெயினா இருக்கிறதுனால மற்றதுல வெளிப்படுது.
ஸோ ஜூன் வருது, ஸ்கூல் ஃபீஸ் இருக்கு, நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேரண்ட்ஸ் அதை பத்தியான கவலைகளுக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்க பிரைவேட் டைம்ல எந்நேரமும் லேடிஸ் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு லீவ் கிடையாது. இது வந்து அவங்களுக்கு ஹாலிடே பீரியடே கிடையாது. ஸோ ரொம்ப அதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிட்டாங்க. அண்ட் மோரோவர் ஒரு 4 செவத்துக்குள்ள நமக்குள்ளேயே இருக்கும்போது ஒரு போர்டம் ஆயிருது. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய லேட்டா தூங்கி லேட்டா எந்திரிக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்கா ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும்போது கண்டிப்பா டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாமே வரதான் செய்யும். ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு ரொட்டீன்ல இருந்து அவங்க பாடி கிளாக் மாற ஆரம்பிச்சிருச்சு. அதனுடைய வெளிப்பாடு. அப்புறம் ஒரு பிரைவசி இல்ல, ஒரு பிரைவேட் டைம் இல்ல, ஒரு ரிலாக்ஸிங் டைம் இல்ல. நேரமும் 4 பேர்னா 4 பேர் அதே இருக்கும். ஸோ இதனால ஸ்ட்ரெஸ் எதுல எப்படி வெளிப்படுத்துங்கிறது தெரியாம அதுக்குள்ள ஒரு வாக்குவாதம், பொருளாதார சிக்கல்களையும் நம்ம சந்திக்க நேரிடுது. ஸோ இஸ் வாட் ஐம் சேயிங். கண்டிப்பாக மேம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு அந்த குடும்ப பார்வையிலையும் அது சார்ந்த ஒரு அப்ரோச்லையும் சொன்னதுக்காக உண்மையிலுமே நீங்க சொன்னது உண்மைதான். இந்த மாதிரியான சில மாற்றங்கள் உண்மையிலுமே நிகழுது. வாழ்வியல் மாற்றங்களும் நிறையவே நடக்குது. நம்ம அது டாக்டர் பர்னி சார் சொன்ன மாதிரி கூட நம்ம ஃபேமிலி டைனமிக்ஸ்ல கூட நிறைய சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்ற ஒரு இது. ஸோ நம்ம போன கேள்விக்கு சில சம்பந்தமான சில கேள்விகள் நமக்கு நம்ம ஆடியன்ஸ் கூட எழுப்பியிருக்கிறாங்க. ஆல்கஹால் வித்ட்ராயல் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த கேள்வி ஸ்பெசிஃபிக்காக கூட டாக்டர் பாலன் அவர்களுக்கு. டாக்டர், இப்போ இந்த டைம்ல இந்த வித்ட்ராயல் சிம்டம்ஸ் அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ வீட்டுக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இருந்திருக்கும், சில பேருக்கு வீட்டுக்கு தெரியாம இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் என்ன மாதிரியான சர்வீசஸ் இப்போ அவைலபிளா நம்மளால இப்போ பாசிபிளா கொடுக்கக்கூடிய என்ன மாதிரியான சர்வீசஸ் இருக்கு? அந்த மாதிரி இருக்கிறவங்கள அவங்க வீட்டை சார்ந்தவங்க கேர் கிவர்ஸ் என்ன மாதிரியான ஒரு அப்ரோச்ல அவங்கள கையாளலாம், ஹேண்டில் பண்ணலாம்? வித்ட்ராயல் சிம்டம்ஸ்னு பார்த்துக்கிட்டோம்னா 2 டைப் இருக்கு. பிசிக்கல் வித்ட்ராயல் சிம்டம்ஸ், சைக்கலாஜிக்கல் வித்ட்ராயல் சிம்டம்ஸ். பிசிக்கல் வித்ட்ராயல் சிம்டம்ஸ் வந்து மேக்ஸிமம் 2 வீக்ஸ் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண பிறகு 2 வீக்ஸ்க்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கம்ப்ளீட்லி ஸ்டாப்பிங். இந்த 2 வீக்ஸ் பீரியட் ஆஃப் லாக்டவுன்ல இர்ரெகுலரா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா வித்ட்ராயல் சிம்டம்ஸ் ஃப்ளீட்டிங்கா ஃப்ளோட்டிங்கா இருந்துகிட்டே இருக்கும். பட் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல வித்ட்ராயல் சிம்டம்ஸ், பிசிக்கல் சிம்டம்ஸ், உடல் ரீதியான தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய சிம்டம்ஸ் வந்து மேக்ஸிமம் 2 வீக்ஸ்க்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஹவு சிவியர் இட் இஸ், அதை எவ்வளவு சிவியரா இருந்தாலும் 2 வீக்ஸ் மேல இருக்காது. வேற சைக்கலாஜிக்கல் சிம்டம்ஸ் வந்து இந்த பிசிக்கல் சிம்டம்ஸ் குறைஞ்ச பிறகு மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் அண்டர்லைங் பெரிய ப்ராப்ளமா இருக்கு. சைக்கலாஜிக்கல் சிம்டம்ஸ் வந்து இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் டிப்ரெஷன், சிவியர் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, சைக்கோசிஸ், ஈவன் சிவியர் டிப்ரெஷன்ல சூசைடல் தாட்ஸ் கூட வர்ற அளவுக்கு போயிடும். ஸோ ஆல்கஹால் வந்து நிறைய பேருக்கு போராக பார்த்துக்கிட்டோம்னா இட் மாஸ்க்ஸ் த அண்டர்லைங் லாஜிக்கல் ப்ராப்ளம். ஒன்ஸ் இட் இஸ் ஆல்கஹாலை வெளியே எடுத்த பிறகு அண்டர்லைங் சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் கிளியரா எக்ஸ்போஸ் ஆகுது. திஸ் இஸ் த கரெக்ட் வே, திஸ் இஸ் த ரைட் டைம். அந்த கிப் பண்ணவங்களே வந்து மோஸ்ட் ஆஃப் தம், half of them feel better. அவங்க வந்து வேற ஒரு ரொட்டீன் லைஃப் ஸ்டைல நம்மளால ஒரு இது ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் லைஃப் இருக்குது அப்படிங்கறத அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. வித்ட்ராயல்ல இருந்து வந்த பிறகு now I am able to take control of it அப்படிங்கறதையும் அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. பட் the underlying psychological disturbances still maintaining and it is continuing வரும்போது they require கண்டிப்பா இன்டர்வென்ஷன். அவங்க வந்து better to seek psychological or psychiatric intervention. கண்டிப்பா they are advised. அவங்களுக்கு அது பெனிஃபிஷியலா கண்டிப்பா இருக்கும். So இத ஒரு நல்ல ஒரு சான்ஸ் பண்ணிட்டு we have to completely quit alcohol and come out of it. கண்டிப்பா இத வந்து ஒரு நல்ல சான்ஸா பயன்படுத்துறது தான் நல்லது. கண்டிப்பா இந்த நேரத்துல ஒரு வித்ட்ராயல் சிம்டம்ஸ் அப்படின்றது இருக்கிறது ரொம்பவே இயல்பு தான். ஆனா இந்த நேரத்துல இதை நம்ம ஒரு நெகட்டிவான விஷயமா எடுத்துக்காம இந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த ஒரு போதையை விட்டு வெளியில வர்றதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளோட டாக்டர் பாலன் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ரொம்பவே பயனுள்ள ஒரு தகவலா இருந்தது. அது சார்ந்து இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா டாக்டர் பாலன் உங்களுக்கு தான்
இந்த விட்ரால் சிம்டம்ஸ் இல்லாம இந்த மனநல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இருந்திருப்பாங்க இல்லைங்களா? அவங்க இத்தனை நாட்களாக இந்த மனநல பிரச்சனைகளுக்காக நிறைய மருந்துகள் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. டிப்ரெஷனா இருக்கட்டும், ஆங்ஸைட்டியா இருக்கட்டும், இல்ல அது சில சைக்கோசிஸ் ரிலேட்டடான ஸ்கிசோஃபினியா அந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதுக்கு நிறைய மருந்துகள் எடுத்தவங்க இருந்துட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாராலையும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மருந்துகள் வாங்க முடியாத ஒரு நிலை இருக்கும். அந்த மாதிரியான நபர்களுக்கு நம்ம ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருக்கிறோமா? those who are யாரெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் ஃபாலோ அப்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் பாண்டிச்சேரி பொறுத்தவரையில ஸ்டில் இட் இஸ் கண்டினியூ. ஓபிடி ரன் ஆகிட்டு they can very well utilize the OPD services, medicines. Okay. Even மற்ற டேஸ் மற்ற ரொட்டீன் டேஸை விட 28 டேஸ்க்காக கொடுக்குறோம். பிரைவேட்ல இருக்கிறவங்க பிரைவேட் சைக்காட்ரிஸ்ட ஃபாலோ அப்ல இருக்கிறவங்க they can have the contact of individual psychiatrist or psychologist over phone number and they are advised to continue the medicines according to their symptoms and needs. அதுக்கு தகுந்த மாதிரி. பட் ஃப்ரெஷ்ஷா டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா பாண்டிச்சேரியை பொறுத்தவரையில கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல ஓபிடி ஃபங்க்ஷனிங் ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் தேர் இருக்கிறாங்க. So they can very well கண்டிப்பாக go and consult. அந்த சர்வீசஸ் தடை இல்லாம இயங்கிட்டு தான் இருக்கு இந்த பீரியட்ல. கண்டிப்பாக. தேங்க்யூ சார். இது ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு. இந்த கேள்விகள் எங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தது. இப்போ இந்த மாதிரியான மனநல மாற்றங்கள் எங்களுக்கு இருக்குது, இதை நாங்கள் போய் ஹாஸ்பிட்டலுக்கு காமிக்க முடியுமா? ஹாஸ்பிட்டலில் இதுக்கான சேவைகள் இன்னும் இருக்குதா, இயங்கிட்டு தான் இருக்குதா, இல்லை அது இந்த COVID-19 இருக்கிறதுனால இதெல்லாம் முடக்கி வைக்கப்பட்டிருக்குதான்ற கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விகளுக்கான ஒரு சரியான பதில் உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அதே மாதிரி பிரைவேட்ல இந்த சர்வீசஸ்ல எடுத்துட்டு இருக்கக்கூடியவங்க கூட விர்ச்சுவலா இந்த சேவைகளை எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிது. ரொம்பவே நன்றி. அடுத்ததாக நம்மளுடைய வாலண்டியர்ஸ் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. மிஸ் பிந்து மோடி மேம், இந்த கேள்வி உங்களுக்காக. இந்த ஒரு சூழ்நிலையில, இந்த ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நிறைய இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் வரும் ஒரு ஃபேமிலிக்குள்ளார. அந்த ஃபேமிலிக்குள்ளார வரக்கூடிய அந்த இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய வாலண்டியர் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு உங்களுடைய கருத்துக்கள். யா ஓகே. நிறைய இண்டிவிஜுவல்ஸ் நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் உள்ள வரும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல வரும், சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ்ல வரும். ஏன்னா இப்போ ஃபேமிலி உள்ள இருக்கிறாங்க, எல்லா வீடு உள்ள இருக்குது. ஒரு வீடு ஒரு சிச்சுவேஷன், ஒரு ஃபேமிலி ஒரு சிச்சுவேஷன். ஸோ எவ்ரிபடி ஹேஸ் டிஃப்ரெண்ட் ரேஷியோஸ். எல்லாருக்கும் ஃபேமிலி ரிலேஷன்ஸ் அது மெயின்டைன் பண்ணணும்னா இந்த நேரத்தில் திஸ் இஸ் த சேலஞ்ச். வை நாட் பிகாஸ் சடன்லி எவ்ரிபடி இஸ் ஃபைண்டிங் themselves together. ரிலேஷன் இருந்தானா பரவாயில்லை, they are able to cope to certain extent. But there are friction. When the child is at home, irritation, frustration, parent-child conflict about discipline, what to do, what not to do, or irritation, frustration. Everybody is showing frustration and irritation on each other. Children are an easy target. Okay? So generally, children are bearing the brunt of the parental irritation. Domestic violence increase. Children who are alcoholics or have access to alcohol, and the situations at home are very, very strenuous. Domestic violence is increasing. And also husband and wife relationships, நம்ம பார்த்தனா on a day to day routine ல பார்த்தனா எப்படி நம்ம we are going on a scheduled life. Morning get up, have your food, have breakfast, come back, have lunch, have dinner. அந்த ஒரு schedule இல்லாம for more than your full 24 hours you are at home for 24/7 on a continuous basis for more than 20 days. Suddenly you realize that what is the ratios, what are the ratios within the couple, what are the kind of relationships, conflicts in the conflicts, differences, there are reasons for disharmony are increasing. You find getting irritated because there are lot of work plus family pressures. So all ratios depending, suppose there are senior citizens, different kind of conflicts. So at each level, depending on the family relationships and the personal relationships, conflicts are very, very likely in this scenario.
how one handles this, and how one deals with this is the challenge. கண்டிப்பாக. ஓகே, இது ஒரு சரியான ஒரு பதில் கிடைச்சிருக்குது இந்த கேள்விகள் கேட்டிருந்தவங்களுக்கு. மேற்கொண்டு ஏதேனும் சந்தேகங்களோ இல்லை அது மேற்கொண்டு கேள்விகள் இருந்தால் நீங்கள் ஆடியன்ஸ் இந்த சேட் பாக்ஸில் வந்து அவங்களுடைய கேள்விகளை கொடுக்கலாம். அடுத்ததாக மிஸ் அபிநயா சைக்காலஜிஸ்ட் அவர்களுக்கான கேள்வி. இப்போ இந்த சூழ்நிலை இந்த சூழ்நிலையில எல்லாருமே அவங்களோட பணிகளுக்கு போகிறது இல்லை. நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஆனாலும் நேர்ல போய் வேலை செய்து ஆகக்கூடிய சூழல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு டாக்டர்கள் ஆகட்டும், அல்லது போலீஸ் அபிஷியல்ஸாக இருக்கட்டும், இல்லது இந்த சுகாதார பணியாளர்களாக இருக்கட்டும். இந்த மாதிரியான நபர்களுடைய மனநிலை இந்த நேரத்துல எப்படி இருக்கும்? நம்ம மற்றவங்களுக்கும் இந்த மாதிரியான இப்போ வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்குமான வித்தியாசம் என்ன? அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் பயன்படுத்தி அதை கோப் அப் பண்ணலாம்? ஓகே, ஸோ அவங்க ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்துட்டே இருக்காங்க. கவர்மெண்ட் அவங்களுக்கு தேவையான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் இருக்காங்க. எல்லாரும் இருக்கோம், எங்களுக்கு எந்த பயமும் எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கான ஒரு ஏன்னா அதெல்லாம் நாங்க நம்ம சகிச்சுக்கிட்டு தானே நம்ம அதெல்லாம் நோக்கி போறோம். 95% இல்லை. ஆனா அது வந்து இது வந்து நீங்க பாருங்களேன், இது வந்து ஒரு பேண்டமிக் டிசீஸ். இது வந்து வேற ஒரு தனிப்பட்ட நபர் பயமோ இல்ல தனிப்பட்ட நபர் மேல இருக்கிறதோ கிடையாது. ஸோ we want to serve the people's-ங்கிற ஒரே மோட்டிவ் தான் அவங்களுக்கு இருக்கு, and they are serving it. அப்பப்ப வரதான் அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லுங்க பிரான்சிஸ், கேள்விகள் இருக்கா? அதே மாதிரி சொல்லுங்க மேம். ஓகே, ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு மேம் ஆக்சுவலி கொஞ்சம் மற்ற பேனலிஸ்ட்லாம் கொஞ்சம் அவங்க மியூட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இவங்க பேசுறது கொஞ்சம் தெளிவா கேட்கும். ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ. ஓகே பிரான்சிஸ், தேங்க் யூ. ஸோ உங்க கேள்விகளை தாண்டி ஒரு விஷயம் நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு சொல்லி 1918 19 வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பீரியடை நம்ம ஏற்கனவே சந்திச்சிருக்கோம். ஸோ அவங்க எல்லாம் எப்படி இருந்து இதுல வெளியே வந்தாங்க, இதைத்தான் நம்ம வந்து அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து மக்களுக்கு நம்ம என்ன கொண்டு போய் சேர்க்கணும் ஆஸ் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸாங்கிறத நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனை பத்தி அவங்க பத்தி இல்ல, பப்ளிக் இந்த ஃபீல்டுக்குள்ள இல்லாம இப்ப வீட்டுக்குள்ளேயே லாக்டவுன் இருக்கிறதுனால சொல்ற ஸ்லீப் டிஸார்டர்ஸ், மூட் டிஸார்டர்ஸ் இதெல்லாமே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் ஆஃப் அந்த ஸ்லீப் ரொட்டீன் மாறுறதுனால திருப்பி ஒர்க் ரொட்டீன் மாறுது, எக்கனாமிக் கிரைசிஸ், இதெல்லாம் சார்ந்த பயம். கண்டிப்பாக. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, இது எப்படி வெளிய வரலாம் நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் டிஸ்கஷன்ல சொல்றேன். ஹவ் டு ஓவர்கம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஓகே. ஸோ ஆல்ரெடி இப்போ இந்த மாதிரி வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய இது காவல்துறை ஆகட்டும், மருத்துவத்துறை ஆகட்டும், அல்லது இந்த சுகாதார பணித்துறை ஆகட்டும், எல்லாருக்கும் சீரியஸ்லி டெடிகேட்டட் டு வர்க். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் வெரி பாசிட்டிவ் பீப்புள்ஸ். கண்டிப்பாக. ஸோ இந்த நபர்கள், நம்ம இந்த கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய இந்த நபர்கள் எல்லாருக்குமே போதுமான ஒரு எஜுகேஷன், ஒரு அறிவுகள் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னும் அவங்க எல்லாருமே அதை முன் வந்து செய்யறாங்க. ஒரு ஆல்ட்ருயிசம் சொல்லக்கூடிய அந்த மக்களுக்காக அர்ப்பணித்து செய்யக்கூடிய அந்த நிலையில செய்யறதுனால அவங்களுக்கு இந்த மனநிலை மாற்றங்களான அந்த ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடியதுன்றது கொஞ்சம் குறைவாக. ஆமா, ஓவர் டைம் ஒர்க் பிரஷர் வேணா ஜாஸ்தியா இருக்கே தவிர்த்து அவங்க இதை நோக்கி ஒரு பயப்பட்டோ இருந்து நான் தயங்கி இது வரைக்கும் என்னோட மருத்துவர்களையோ நான் இங்க யாரையும் பார்க்கல. கண்டிப்பாக.
கண்டிப்பாக ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லக்கூடிய விஷயமும் ஒரு மீனிங் ஆஃப் லைஃப் கூடிய விஷயமும் இதுல மூலியமா நிறைய கிடைக்கும் அப்படின்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது நீங்க சொல்றதுல இருந்து. ஓகே, நன்றி மேம், தேங்க்யூ வெரி மச். உண்மையிலுமே ஒரு நல்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவா இருந்துச்சு, நல்ல ஒரு ஐ ஓப்பனரா இருந்துச்சு. தேங்க்யூ. அடுத்ததாக டாக்டர் பர்னிகாந்த் அவர்களுக்கான ஒரு கேள்வி. சார், ஆக்சுவலா நீங்க அது ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்ல ஸ்பெஷலிஸ்ட்ன்றதுனால உங்களுக்கு ரிலவெண்டான ஒரு கேள்வி ஒன்று. என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல எம்ப்ளாயிஸா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இப்போ இருக்கக்கூடிய ஒரு பயம் என்னன்னு பார்த்தா, ஒரு வேலை வாய்ப்பின்மை அதிகரிக்குன்ற ஒரு பயமும், இப்போ இல்லைன்னா வேலையில இருந்து தூக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்திலயும் நிறைய பேர் இருக்கிறாங்க. படிச்சு முடிச்சிட்டு இப்போ ஃபைனல் இயர்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு அடுத்து வேலை கிடைக்குமான்ற ஒரு பதட்டத்தில் இருக்கிறாங்க. இந்த நேரத்துல நிறைய அது ஸ்கில் இல்லை அப்படின்றதுதான் இப்போ இந்தியாவோட ஒரு சூழலா இப்போ பல கணக்கெடுப்பாளர்களும் சொல்றது, இந்தியால ஒரு திறன் அளவில் பார்த்தா ரொம்ப குறைவா இருக்குது அப்படின்ட்டு. இந்த காலத்தை அந்த திறன்களை மேம்படுத்திக்கிறதுக்கு பயன்படுத்த முடியுமா? அது என்னெல்லாம் பண்ணா அந்த பிரச்சனைகளை ஓரளவுக்கு நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும்? உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க சார். உங்களுடைய கேள்வியில 2 பகுதியா நான் பார்க்குறேன். ஒன்று இந்த வேலைவாய்ப்பு பறிபோகுதை பற்றின சுச்சுவேஷன், 2வது திறன் வளர்ப்பை பற்றி சொன்னீங்க. வேலைவாய்ப்பு பறிபோகுதா அப்படின்னா கண்டிப்பாக ILO ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அது WHO ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது நிறைய வேலைவாய்ப்பு கொஞ்சம், அதாவது அன்ஆர்கனைஸ்ட் லேபர் செக்டாரில் ஆல்மோஸ்ட் வேலையே இல்லைன்னு ஆயிடுச்சு. ப்ளஸ் ஆர்கனைஸ் செக்டார்லையும் நிறைய வேலைகள் போயிடுங்கிற மாதிரி கேள்விப்படுறோம். சில பேருக்கு போயிடுச்சுன்னே சொல்கிறாங்க, இன்ஸ்பைட் ஆஃப் தி அட்வைசரி ஃப்ரம் த கவர்மெண்ட் தட் நோபடி ஷுட் பி லைட் ஆஃப்ங்கிறது. அதாவது இது இப்போ இந்த பேண்டமிக்கால நமக்கு சில விஷயங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு, அதனால வேலைவாய்ப்பு போகுது. இப்போ நம்ம வி ஷுட் பி லிட்டில் ஹோப்ஃபுல். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, May 3ஆம் தேதிக்கு அப்புறமோ இல்லை அதுக்கப்புறமோ எல்லாமே திருப்பி ஓப்பன் ஆகும்போது அந்த வேலையெல்லாம் யாராவது செஞ்சு தானே ஆகணும். ஸோ திருப்பி எல்லாமே வேலை ஒரு 90% ஆஃப் தேட் வில் டெஃபினெட்லி ரெஸ்யூம். ஸோ அதனால் போயிருக்கிற வேலை நிரந்தரமாக போயிடும், இனிமேல் வேலை கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப எக்ஸாஜரேட்டட்னு தான் சொல்ல வேணாம். கண்டிப்பாக வேலை எல்லாருக்கும் போயிட போகிறதில்ல, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸை கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சில நிபுணர்கள் எழுதுறாங்க. அது மாதிரி பேப்பர்லாம் படிக்கிறோம். இதாவது இப்போ பேண்டமிக்கில் இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட் இப்போ நிறைய கம்பெனிஸ் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது மூலமா எஃபெக்டிவா செய்ய முடியும் அப்படின்னா, இப்போ நிறைய வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது கெரியரை ஃபேமிலிக்காக விட்டு கொடுத்த விமன் நிறைய பேருக்கு இதனால ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அவங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. வீட்டில் இருந்தபடியே வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள், அது ஒரு டைமென்ஷனை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மாதிரி நிறைய புது ஜாப்ஸ் உருவாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த பேண்டமிக் பத்தின ரிசர்ச், ஹெல்த் செக்டார், பார்மசிட்டிக்கல் செக்டார்லாம் நிறைய வேலை உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ we have to be, it's a kind of mixed bag. சில கெடுதலும் இருக்கு, சில நன்மைகளும் கண்டிப்பா கிடைக்க போகுது. பட் நீங்க கேட்ட 2வது கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். திறன் வளர்ப்பு அப்படிங்கிறது இது நம்ம நாட்டில் எப்பவுமே ஸ்கில் டெபிசிட் கண்ட்ரி. நம்ம நிறைய வி ப்ரொடியூஸ் மோர் கிராஜுவேட்ஸ் பட் ஃபியூ ஸ்கில்டு ஆர்டிசான்ஸ் அப்படிம்பாங்க. நிறைய டிகிரி கொடுத்து அனுப்புறமே தவிர அதில் ஸ்கில் தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மிங்கிறது நம்ம நாட்டோடைய அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த பீரியட்ல ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஐ திங்க் தட் இஸ் த தெரப்பி அக்கார்டிங் டு மீ. நீங்கள் நிறைய கேட்டீங்க என்ன பண்ணலாம், எப்படி இதை ஓவர் கம் பண்ணுறதுன்னு. ஐ திங்க் ஃபார் யங் ஜெனரேஷன், பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார் அ சேஞ்ச் இன் லைஃப், பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார் அ கரியர் ஷிஃப்ட், அவங்களுக்கு இதெல்லாம் இந்த பீரியட் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்ட்ராஸ்பெக்ட் தெம்செல்ஸ். நிறைய விஷயம் நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய இப்போ நீங்கள் ஒரு லாக்டவுன் வீட்டுக்குள்ளே பூட்டிட்டாங்க, குவாரண்டைன் எடுத்துக்காமல் இது ஒரு வெக்கேஷன் நினச்சி பாருங்க. இது ஒரு செபாட்டிக்கல் நினைச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே ஜஸ்ட் ஒரு மைண்டை மாற்றிக்கலாம். ஒரு செபாட்டிக்கல் நமக்கு ஒரு 30 days லீவ் கொடுத்துருக்காங்க, பெய்ட் ஆர் அன்பெய்டு. 30 நாள் நம்ம ராயலாக வீட்டில் இருக்கலாம், எந்த ஆக்ஷன் நம்ம மேலே எடுக்க மாட்டாங்க, நம்ம காலேஜுக்கு போக வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு இருக்கும்போது தெர் இஸ் லாட் ஆஃப் ஸ்கோப் ஃபார் அஸ் டு இம்ப்ரூவ் அவர் செல்ஃப்ஸ். என்ன பிரச்சனைனா, நம்ம ஸ்கில் டெபிசிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே தவிர ஸ்கில் டெபிசிட்டை போக்குறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுங்கிறது நம்மள பல பேர் கம்மி. இதை எப்படி செய்யறதுன்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் தேவை டிட்டர்மினேஷன். நம்ம இந்த டயத்தை அக்கார்டிங் டு மீ இந்த என்டையர் டேஸ்ல நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணாலே இந்த ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, அன்சர்டனிட்டி எல்லாமே ஓரளவு கட்டுக்குள்ள வந்துடும் நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம பல பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன கிழமைங்கிறதே நமக்கு மறந்து போச்சு. நம்ம காலையில் ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு எந்திரிச்சிட்டு இருந்தோம், இப்போ எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம் நமக்கே தெரியல. தட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு கிரியேட் அ ப்ராப்ளம். நம்மளுடைய சர்க்காடியம் ரிதமை மாற்ற போகுது, நம்மளுடைய ருட்டீன்ஸ் எல்லாம் நம்ம மாற்றிக்கவே தேவையில்லை. நம்ம எப்போதும் போல எந்திரிச்சு ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு நம்ம படிக்க வேண்டியது எத்தனையோ விட்டு வச்சிருப்போம்,
எத்தனையோ நாவல் படிக்கலாம்னு வச்சிருப்போம், அதை படிக்காம விட்டுருப்போம். எத்தனையோ மெட்டீரியல் நம்ம கையில் இருக்கும், அதை படிக்காம விட்டுருப்போம். சும்மா சோஷியல் நெட்ஒர்க்கில் பேசுறது, ஒரு மீனிங்லெஸ் சேட், யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்கிறது, ஒரு அப்ஜெக்டிவ் இல்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத விட ஏதாவது ஒரு அப்ஜெக்டிவ் எடுத்துக்கிட்டு நமக்கு ஏதாவது ஒன்று படிக்கணும்னு நினைக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் ஏற மாதிரி வெப்சைட்லலாம் வந்து நிறைய ஃப்ரீ கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிளாட்ஃபார்ம், யூஜிசி ஸ்வயம் பிளாட்ஃபார்ம்ல நிறைய ஏற்கனவே ஃப்ரீ தான், அதை இன்னும் ஆக்மெண்ட் பண்ணுறாங்க. ஐஐடி என்டிபிஎல் பிளாட்ஃபார்ம்ல நிறைய புது கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆன்லைன் பப்ளிஷர்ஸ் அவங்களோட மெட்டீரியலை வந்து இந்த பீரியட்ல ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம என்ன இந்த அடுத்து வரக்கூடிய அந்த 15 நாளுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நான் படிக்குவேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் மாதிரி சின்ன சின்ன அப்ஜெக்டிவ்ஸ் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்கில்லை நான் கற்றுப்பேன், அட்லீஸ்ட் இந்த டெக்னிக்கை கற்றுக்குவேன், இந்த சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணுவேன், இல்லை இந்த அனாலிசிஸ் கற்றுக்குவேன், இல்லை இந்த ஒரு விஷயத்தை கற்றுக்குவேங்கிற மாதிரி நம்ம 15 நாளும் நமக்கு ஷெட்யூல் பண்ணி ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக அட்டைன் பண்ணாலே போகிறோம். நம்ம ரொம்ப போட்டு நம்மளை அழுத்திக்கிட்டு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம் படிக்கணுங்கிற மாதிரி இந்த சூழ்நிலையில் அந்த மாதிரிலாம் இறங்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் படிக்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம நிறைய டெவலப் பண்ணிக்கலாம். ஸ்கில் டெவலப்மெண்ட் பற்றி பேசுகிறோம். ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிறது இப்போ வந்து தேங்க்ஸ் டு தி ஆன்லைன் வேர்ல்டு, ஆன்லைன் லேர்னிங் எல்லாமே ஆன்லைனில், மோஸ்ட் ஆஃப் தம் ஆன்லைனில் கிடைக்கிது. டேட்டா அனாலிசிஸ்னு ஒரு கான்செப்ட் இருந்தது, அது பார்த்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட் படிச்சுட்டும் அந்த ஃபீல்டுக்குள்ளே போகலாங்கிற மாதிரி இப்போ இருக்குது. அந்த டேட்டா அனாலிசிஸில் உள்ள கோர்ஸ் எல்லாமே ஆன்லைனில் கொடுக்குறாங்க. அது நிறைய ஃப்ரீயாகவும் கிடைக்கிது. இந்த நேரத்தில் நிறைய ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. ஸோ I think this is the time for introspect. This is the time for people to develop their own skills. மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம இதை பண்ணணும்னு பல வருஷமாக சில வேலையை ஒதுக்கி வச்சுருப்போம். இந்த வேலையை கற்றுக்கணும்னு வச்சுட்டு இருப்போம், சில விஷயத்தை மாற்றிக்கணும்னு நினச்சிருப்போம். திஸ் இஸ் த ரைட் டைம் டு டூ ஆல் தட். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு லாக்டவுன் பீரியட்னு எடுத்துக்காம ஒரு வெக்கேஷன், ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு செபாட்டிக்கல் ஃப்ரம் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம இஃப் வி கெட் பேக் டு அவர் டிராயிங் ரூம்ஸ், ஐ திங்க் வி கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ். கண்டிப்பாக சார். ரொம்ப நன்றி. ஒரு பயத்துல இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு நமக்கு கேள்வி கேட்டிருக்காங்க நிறைய. இப்போ நம்மளோட ஆடியன்ஸ்ல இதே சார்ந்த கேள்வி கேட்டிருக்காங்க, அன்எம்ப்ளாயபிலிட்டி பத்தி, இதெல்லாம் போயிடுமோ அப்படின்றத பத்தி. அந்த பயம் நிலவிட்டு இருக்க ஒரு நேரத்துல நம்மளோட கண்ணோட்டத்தை மாத்திக்கிட்டு இதை நம்ம கொஞ்சம் ஒரு டிட்டர்மினேஷனோட மேற்கொண்டு சில பணிகளை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னும், மேற்கொண்டு புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் சில புதுமையான இன்னோவேட்டிவான தொழில் வாய்ப்புகளா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் பகிர்ந்திருந்தீங்க. ரொம்ப ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு டேட்டா அப்ரோச்சோட இருக்கக்கூடிய ஒரு பகிர்வா இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக சில கேள்விகள் நமக்கு நம்மளுடைய வாலண்டியர்ஸ் கேட்டிருந்த சில கேள்விகள். டாக்டர் பாலன் அவர்களுக்காக இந்த கேள்வி. டாக்டர், நமக்கு சில பேர் கேட்டிருக்காங்க, நமக்கு போதுமான அளவுக்கு இப்போ இதனால நிறைய மென்டல் ஹெல்த் ரிலேட்டடான நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்தோம். இது ஒரு பிரெசிபிடேட்டிங் ஃபேக்டரா இருக்கும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி பிரெசிபிடேட்டிங் ஃபேக்டரா இருந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸர்னால சில பேருக்கு பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா, இந்த லாக்டவுன் பீரியட்ல முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய மக்கள் இந்த மனநலத்துறையை நோக்கி வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதா? அப்படி ஒருவேளை நிறைய பேர் வருவாங்க அப்படின்னா அதை அவங்க எல்லாருமே அட்ரஸ் பண்ற அளவுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் போதுமான ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸும் மென்டல் ஹெல்த்ல நமக்கு இருக்கிறாங்களா? இது வந்து நார்மலா எவ்ரிபடி இஸ் கோயிங் த்ரூ a phase of stressor. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸர் வந்து எந்த அளவுக்கு சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸஸ் சிம்டம்ஸை ப்ரிசிபிடேட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இட் இஸ் கோயிங் டு பி a crucial factor. ஸோ ஒன்ஸ் த ஸ்ட்ரெஸ்ஸர் இஸ் ரிமூவ்டு அப்படின்னாலே பாதி பேர் தே ஃபீல் பெட்டர். அதனால நீங்க சொல்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி அதுக்கப்புறமா வர்ற சர்ஜ் டுவர்ட்ஸ் கன்சல்டேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்க போறது இல்லை. பட் அந்த ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர் இன்டர்பிளே பண்ணுது இல்லையா, பயோசைக்கோ சோஷியல் அப்படிங்கிறது, அந்த வல்னரபிள் பாப்புலேஷன் வந்து தே ஸ்டார்ட் டெவலப்பிங் சிம்டம்ஸ், சைக்கலாஜிக்கல் சிம்டம்ஸ் கண்டினியூஸா டெவலப் ஆகி இன்க்ரீஸ் ஆகும்போது தே ரெக்வயர் இன்டர்வென்ஷன். ஸோ அதனால ஃப்ரெஷ் கேசஸ் அந்த அக்சசிபிலிட்டி இல்லாதவங்க வந்து தே மே கம் ஃபார் ஹெல்ப். எல்லா ஸ்ட்ரெஸ்ஸாஸுமே ரிலீவ் ஆகும்போது people will definitely feel relieved. அந்த ஃபேக்டர் கண்டிப்பா இருக்கும். ஓகே. இந்த நிலையில இப்ப இருக்கக்கூடிய மனநல சேவைகள் தேவைப்படுவோருக்கு தேவையான அளவுக்கு நம்ம கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அதுக்கு தேவையான அளவுக்கான சேவையாளர்களும் இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா இருக்கிறாங்க. So people can utilize them.
கண்டிப்பாக. இது ஒரு உண்மையிலுமே நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு பகிர்வா இருந்தது. அப்போ நமக்கு இதனால ரொம்ப பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போறதில்ல. ஏன்னா இப்பவே நமக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாமே மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் கிடைச்சிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். இப்போ இதனால ஒன்றும் பெரிய ஒரு மாற்றம் ஏற்படாது. அப்படியே ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கிற அளவிற்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் அளவிலான தேவைகளும் நம்ம கிட்ட ஆல்ரெடி நிறைய இருக்குது அப்படின்றத பார்த்தோம். உண்மையுமே ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு பகிர்வு சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக மிஸ் பிந்து மோடி அவர்களுக்கான ஒரு கேள்வி. நமக்கு சில நபர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனைனால இந்த இளைஞர்களாக இருக்கட்டும் இல்ல குழந்தைகளா இருக்கட்டும், இந்த மனதளவில் பாதிக்கப்பட்டவங்களோ இல்ல இந்த அறிவு வளர்ச்சி மூளை வளர்ச்சி குன்றியவர்கள்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பெஷல் கிட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம இந்த ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் மாதிரியான ஒரு சர்வீசஸ் இப்போ அவ்வளோ எஃபெக்டிவா நடக்குமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நம்ம ஒரே இடத்துல எல்லாரையும் ஒன்று கூடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த நேரத்துல பெற்றோர்கள் அந்த மாதிரியான ஸ்பெஷல் கிட்ஸா இருக்கட்டும் இல்ல அந்த ஸ்பெஷல் பீப்புள் அவங்கள எப்படி பார்த்துக்கணும், அந்த மாதிரியான நபர்களுக்கு உங்களுடைய பகிர்வுகள் என்ன? Yes, thank you. It's a very nice question you have asked. Very relevant to a lot of parents working, especially when I'm working with children special needs. எனக்கு நிறைய பேரண்ட்ஸ் ஃபோன் பண்றாங்க, பசங்க ஃபோன் பண்றாங்க. Some children are calling me every day. Madam, எனக்கு பயம் இருக்குது. So then we have to go on counseling them. These fears are real. These children don't know they are having moderate to mild mental retardation or severe retardation, but they are listening to the news every day. We are listening to everybody talking. Inna Shiva, why are you scared? Na illa madam, idu covid nala ரொம்ப பயம் இருக்குது. சரி என்ன பண்ணுவேன், என்ன இதுக்கு என்ன நைட் he will not sleep, the child, the parent is calling me continuously. இது தூங்கவே மாட்டான், யாருக்கே தூங்க விட மாட்டான். So these are real fears. They don't know whether they will die or the father or the mother will die. இது சொல்ல வரல அவருக்கு, பட் அவருக்கு அந்த ஃபீலிங் இருக்குது, அது பயம் இருக்குது. So it is very important that we handle the children properly. The parents have to guide them properly. நம்ம constantly parents கிட்ட டச் பண்ணினே இருக்கோம். We are online, we are through messaging, we are through phone calls, we are reaching out to parents, counseling them continuously of how to handling these children, because on the fears real இருக்குது. இது மூடி முட்டான the fears will not go. So we have to handle those fears very in a professional manner. Yes, கண்டிப்பாக. ஒரு ஆல்ரெடி ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்பெஷல் ஸ்கூல் அப்படின்றதுனால உங்களுக்கு இது சார்ந்த நாலேஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. அந்த மாதிரியான நபர் having autism, okay, for example children with autism, அவருக்கு ஒரு ஸ்கூல் இல்ல இப்போ நினைச்சுக்கோங்க. They are so used to a schedule. ஒரு schedule இல்லாம the parents are finding it extremely difficult to handle the children at home. என்ன பண்ணது மேடம், இப்படி ஹேண்டில் பண்ணது குழந்தைக்கு ஒரு schedule இல்லாம. So then again constantly we have to go on being in touch with them, guiding them. It is being a very difficult task, especially for these children, when they don't have a routine, no school, and no activities. These parents are really finding it difficult, and we have to really we have made parents group, whereby we get in touch with the parents and guiding them continuously of how to handle the children. Yes, thank you. கண்டிப்பாக. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல இந்த மாதிரியான ஸ்பெஷல் சில்ட்ரன் சொல்லக்கூடிய இந்த சிறப்பு குழந்தைகளும் ஆகட்டும், அந்த ஸ்பெஷல் பீப்புள் எல்லாருக்குமே இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது. ஆனாலும் அதை நம்ம சரியான இந்த ப்ரொஃபஷன்ஸ் கிட்ட நம்ம ஃபோன் பண்ணி ஒரு கைடன்ஸ் எடுக்கிறது மூலயமாக இதை சரியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஷேரிங் கிடைச்சிது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக இப்போ நம்மளுடைய ஆடியன்ஸ்லேருந்து சில கேள்விகள் வந்திருக்குது. இந்த கேள்வி மிஸ் அபிநயா அவர்களுக்காக. இப்போ இந்த லாக்டவுன்னால நிறைய பேர் வீட்லயே அடைஞ்சு கிடக்கிறதுனால வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா மேம். இப்போ இந்த கூலி தொழிலாளிகளா இருக்கட்டும், இல்ல அன்றாட கூலியை வச்சுதான் தன்னோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரியான நபர்களா இருக்கட்டும், அந்த மாதிரியான நபர்களுக்கு இப்போ என்ன ஒரு ஹோப் இருக்கு, என்ன மாதிரியான ப்ரொடக்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்கு, இல்லை அப்படின்னா அவங்களோட மனநிலை இப்போ எப்படி இருக்கும்?
மிஸ் அபிநயா அவர்களுக்கான கேள்வி. மேம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு. எஸ்கியூஸ் மீ மேம், மிஸ் அபிநயா அவர்களுக்கான கேள்வி. சரி, சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவங்கள இப்ப அணுக முடியல. அடுத்ததாக டாக்டர் பர்னிகாந்த் அவர்களுக்கான ஒரு கேள்வி. சார், இப்போ இந்த சிச்சுவேஷன்ல நம்ம இதுக்கு முன்னாடி மென்டல் ஹெல்த் பத்தி ஒரு பெரிய ஒரு டாக் போனது கிடையாது. அதோட நீட்ன்றது ரொம்ப ஒரு அவேர்னஸ் அந்த மாதிரி இருந்தது கிடையாது. ஆனா இப்ப பார்த்தா உலக அளவில் இருக்கட்டும், இல்ல இது எஸ்பெஷலி இந்தியா லெவல்ல எல்லா நகரங்கள்லயுமே மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் இப்போ ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ எல்லாருமே ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸா இருக்கட்டும், இல்ல ஆர்கனைசேஷன்ஸா இருக்கட்டும், இல்ல கவர்மெண்ட் செக்டரா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு ஹெல்ப்லைன் போலவோ இல்ல விர்ச்சுவலா நாங்க உங்களுக்கு மென்டல் ஹெல்த் சப்போர்ட் கொடுக்குறோம் என்ற மாதிரியான பல ஒரு மோட்ல இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இனிமே மென்டல் ஹெல்த் செக்டர், இந்த இது மனநலத்துறை அப்படின்றது அதுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படி வளர்ச்சி இருக்கும்னா நம்ம கிட்ட அதுக்கு தேவையான அளவுக்கான மனநல ஆலோசகர்கள், மனநல மருத்துவர்கள் போன்ற மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்காங்களா? உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. ஓகே, அதாவது மென்டல் ஹெல்த் செக்டார் கண்டிப்பாக வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸ்லோவாக வளருது. நம்ம நாட்டில் வந்து ஸ்லோவாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மென்டல் ஹெல்த்துங்கிற வார்த்தையே பெருசாக மக்கள் மத்தியில் அவ்வளோ கிடையாது. இப்போ அது மென்டல் ஹெல்த் பற்றின ஸ்டிக்மா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த செக்டாரும் வருது, ப்ரொஃபஷனல்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த COVID-19 ஒட்டி நிறைய மென்டல் ஹெல்த் சப்போர்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேட்குறோம். ஸோ டெஃபினட்டாக அந்த வளர்ச்சிக்கு இதுவும் கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு இந்த சுச்சுவேஷனும் உதவி இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில பாசிட்டிவ் சைட் ஆஃப் திஸ் COVID-19 இதையும் எடுத்துக்கலாம். மென்டல் ஹெல்த்தை பற்றின அவேர்னஸ் பர்டிகுலராக அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸுக்கும், அது மாதிரி இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறவங்களுக்கும், அவங்க லெவலில் டாப் மேனேஜ்மெண்ட் லெவலில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் கண்டிப்பாக வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த சுச்சுவேஷன் அது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஃபியூச்சரில் இது எப்படி போகும் அப்படின்னா, இப்போ நம்மகிட்ட ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒரு பிரச்சனை நம்ம நாட்டில் வந்து ஒரு கலாச்சாரம் என்னென்னா, ஒரு பிரச்சனை இருக்கும்போது எல்லாரும் அதை பற்றி நிறைய பேசுவோம். அந்த பிரச்சனை முடிஞ்சோடனே அது அப்புறம் நம்ம அதை பற்றி பேச விட்டுருவோம், அல்லது ஒரு மாதிரி ஒரு லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்டை ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா அப்படியும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து COVID-19 இஸ் மோர் ஆஃப் ஒரு பயாலாஜிக்கல் ஒரு ஹெல்த்தில் வந்து இது வந்து மென்டல் ஹெல்த் ஆஸ்பெக்ட் இருந்தாலும் கூட இது வந்து மோர் பயாலாஜிக்கல் பிரச்சனைங்கிறதுனால நம்ம அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் COVID-19ங்கிறது எந்த அளவுக்கு நம்ம நாட்டில் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கிறது நம்ம அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறத என்னோட விருப்பம். நம்ம சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் COVID-19 அது. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஃபியூச்சரில் வந்தால் நம்ம எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கணும், இந்த சைக்கலாஜிக்கல் எமர்ஜென்சிஸ் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும். எஸ்பெஷலி இந்த ஆல்கஹால் வித்ட்ராயல்ங்கிறது தான் மேஜர் சேலஞ்சாக இருக்குது. ஆல்கஹால் அண்ட் ட்ரக் வித்ட்ராயல் தான் இப்போ நிறையா சூசைடு அந்த ஆஸ்பெக்டில் தான் நடந்திருக்கு. நேற்று கூட ஒரு கடலூர் பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து இந்த மெத்தனாலை குடிச்சிட்டு ஒரு 4-5 பேர் இறந்து போயிருக்காங்க. இதெல்லாமே சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டாக தான் நான் பார்க்குறேன். இது வந்து மெடிக்கல் ப்ராப்ளமாக பார்க்கல. இது இஸ் மோர் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், வித்ட்ராயல் சிம்டம்ஸு. அது மாதிரி ஆங்ஸைட்டிஸ், அது மாதிரி ஏற்கனவே மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தவங்க எப்படி இதை எடுத்துக்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனை பற்றி சொன்னாங்க, அவங்களுக்கு இது எப்படி எஃபெக்ட் ஆக போகுது. ஜென்ரலி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய த மோஸ்ட் வல்னரபிள் யூத், யங் அடல்ட்ஸ், அந்த குரூப், அவங்களுடைய மென்டல் இல்னஸ் இதெல்லாம் பார்க்கும்பொழுது வி ஹவ் டன் வெரி லிட்டில் அண்ட் வெரி லேட்லிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை நம்ம முன்னெடுத்து நிறைய இதில் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனுடைய ரோலை வந்து இந்த மாதிரி பேண்டமிக்கில் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு டிராஃப்ட் பாலிசி மாதிரி நமக்கு தேவை. நம்மளுடைய மென்டல் ஹெல்த் ஆக்ட்லையுமே பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கப்பட்ட மென்டல் ஹெல்த் ஆக்ட்லையுமே வந்து இது மாதிரி விஷயங்கள், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோட விஷயங்கள் அதில் இருக்கா, இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் வரும்போது மென்டல் ஹெல்த் பேண்டமிக் எப்படி இருக்கும், அது மாதிரி விஷயங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத பற்றி ரொம்ப முழுமையாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ அப்படி இல்லைன்னா அதுக்கான அந்த ஷெட்யூலெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ எவ்ரி ஹெல்த் காம்ப்ரமைஸில் ஒரு மென்டல் ஹெல்த் ஆஸ்பெக்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க உணரணும். அதாவது நம்மள மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும் உணர்ந்தால் போகாது, மேலே இருக்கிறவங்க, அதை சட்டத்தை உருவாக்குறவங்க, அதை ஃபாலோ பண்ணுறவங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அவங்க உணர்றதுக்கு இந்த கோவிட் கண்டிப்பாக ஒரு உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் ஸோ குட். பட் இன் ஃபியூச்சர் நம்மளுடைய மென்டல் ஹெல்த் பாலிசி அப்படிங்கிறதையும் கொஞ்சம் டைவர்சிஃபைடாக மாற்றி அவைலபிலிட்டி ஆஃப் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் இன்னும் வைடன் பண்ணி, ஸ்ப்ரெட் பண்ணி, அதோட குவாக்ஸ் வராமல் அவாய்ட் பண்ணி, இந்த லைசன்சிங் சிஸ்டம் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு
நம்ம இதை பயன்படுத்தி ஐ திங்க் வி ஷுட் ஆல் ப்ரெஷரைஸ் தி கவர்மெண்ட், பெர்சுவேட் தி கண்டிப்பாக. கவர்மெண்ட் டுவர்ட்ஸ் தட். யா கண்டிப்பாக. ரொம்ப ஒரு சரியான ஒரு பதில் கிடைச்சதுங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் தட். அடுத்ததாக டாக்டர் பாலன் அவர்களுக்கான ஒரு கேள்வி. சின்ஸ் நீங்க பாண்டிச்சேரியில காரைக்காலில் நீங்க பணிபுரியுறீங்க அப்படின்றதுனால இது என்ன அப்படின்னா, என்சிஆர்பி ரிப்போர்ட் படி, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ ரெக்கார்ட் படி பார்த்தா பாண்டிச்சேரிக்கு கடந்த வருடங்கள்லயும் சரி, கடந்த வருடங்கள்ல எல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த ரிப்போர்ட் படி பார்த்தா பாண்டிச்சேரி தற்கொலை எண்ணிக்கையில முன்னணியில இருந்துச்சு. இப்போ அதுவும் இப்பவும் கொஞ்சம் முன்னணியில தான் இருக்குது. ஆனா முதல் இடத்துல இல்லை அப்படின்னாலும் இப்போ இந்த பாண்டிச்சேரியில தற்கொலை எண்ணிக்கைகள் கொஞ்சம் அதிகமா இருக்குது அப்படின்றது நமக்கு கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த சூழ்நிலையில இதை நம்ம சரி பண்றதுக்கோ இல்ல இதுக்காக நம்ம ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருக்கிறோமா? இது சார்ந்து ஏதாவது நம்ம சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோமா? சூசைட் ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது இட் இஸ் a பார்ட் ஆஃப் மென்டல் ஹெல்த் சர்வீஸ் தான். ஓகே. சூசைட் என்னைக்குமே வந்து we have to view in 3 angles: பயாலஜிக்கல், சைக்காலஜிக்கல், சோஷியல் ஃபேக்டர்ஸ். மூணுமே இன்டர்ப்ளே பண்ணி தான் வந்து ரிசர்ச் இன் சூசைட். ஓகே. சூசைட் வந்து இதுமே வந்து ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூல சோஷியல் ஆஸ்பெக்ட் மட்டும் பார்க்க கூடாது, சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் பார்க்கணும். ஸோ சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது modifies interventions and effectively reduce the outcome. ஒரு ஃபேவரபிளான அவுட்கம் கண்டிப்பா கொடுக்க முடியும். Understand and suicidal thoughts at an early stage and give proper intervention. அத ஒரு சைக்காலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க நம்மள அப்படின்னா கண்டிப்பா reduce the suicidal incidences. கண்டிப்பா. அந்த நீங்க சொன்ன மாதிரி எல்லா suicide patients இப்ப நம்ம வந்து நீங்க பேசிட்டு இருக்கிறது வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இண்டிகேட் கம்ப்ளீட்டட் சூசைட். ஆமாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சூசைட் கம்ப்ளீட் பண்ணாங்க. பட் இந்த மாதிரி 3 to 4 டைம்ஸ் வந்து those who are recovered from attempted suicide இருக்காங்க. அது வந்து 1/3 தான் வந்து they reach the hospital. 2/3 வந்து they do not reach the hospital for intervention. So in the 1/3 people are exposed to psychological intervention at the hospital itself, but outside 2/3 la irukravanga வந்து completely they go left unnoticed. So the risk of repeating the act வந்து திரும்ப வர்றது வந்து chances is very very high when compared to the normal population. So attempted suicide or suicidal இருக்கிறவங்க வந்து they are the most consistent risky persons for further commitment of suicide. So avangala we have to follow intervention. That is very very important. Ena the 2/3 of population attempted suicide, but they go unnoticed or without intervention they go. So அதை டார்கெட் பண்ணோம்னா கண்டிப்பா another வந்து நீங்க சொன்ன மாதிரி பாண்டிச்சேரியில வந்து how it is related, it is related to சோஷியல். அந்த சோஷியல் ஆஸ்பெக்ட்ல ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது வந்து alcoholism. Alcohol directly affects the particular persons and immediately influences the surrounding people, especially the family members, to undergo a lot of stress to the alcoholism. கண்டிப்பாக. ஓகே சார். இது உண்மையுமே ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு தகவலா இருக்குது. நம்ம ஒரு என்ன இருந்தாலும் இந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல நமக்கு இந்த எக்ஸ்போஸ் ஆகக்கூடியவங்களோட எண்ணிக்கையை விடவுமே ஒரு அந்த சோசியலிட்டி இருக்கவங்கள மோஸ்ட்லி நமக்கு இந்த ஹாஸ்பிட்டல் மூலயமா அவங்களுக்கான தேவையான சர்வீசஸ் கொடுக்குறோம், ப்ரிவென்ஷன் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றது தெரியும் போது உண்மையிலுமே கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக பிந்து மோடி மேம் அவங்களுக்காக மேம், நீங்க இந்த சோஷியல் ஒர்க் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. இப்போ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல இந்த பிரைவேட் ஒரு என்ஜிஓஸ் மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன்ஸ்க்கு என்ன மாதிரியான ஒரு
டியூட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்ன மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கணும் இந்த டைம்ல? Once again, very good question. See, NGOs play a very important role here. Here at this time the situations is very bad in the sense, because we are physical distancing and the situation is like that. But here creating awareness is very, very important. First thing, psychological problems edukku varudhu. Okay, psychological mental health problems edukku varudhu. Bayam edukku varum. What is fear? First simple is fear or stress. Why do we have fear? Because of inadequate knowledge or lack of knowledge. Okay, so first when you clear that, okay, COVID irukudhu, appo irukudhu enna pananum. So when you are giving them knowledge, so you know what to do to face it. Okay, so once you know how to face it, you are equipped with the abilities to fight. So you are sure, okay, if I'm taking the precautions, if I'm washing my hands, I'm social distancing, I'm gargling, I'm taking hot water, I'm maintaining all the rules which are prescribed by the WHO. That is what is very important. Go by the authentic sources. Pathingala nariya rumors, nariya messages are irrelevant. Some are misleading. That is why the fears are increasing. That is why the stress is increasing. Stress increase again your immune system is going to go low. People are getting more fearful. Then the next level it goes to anxieties. Appo anxiety attack varudha, depression varudha. It is going next level and next level and next level. So first thing basic as NGOs, first thing create awareness, trying to reach out all false things, when you clear out. So it makes so much of a difference. Be there to help. Nariya helplines irukku. The number for a small place like Pondicherry, we have so many active NGOs, and so many youngsters into this. It is very, very heartening to know that everybody just comes out of their homes to help. It's wonderful, and one thing I would like to even suggest, since we are on an open forum today, let the NGOs unite together in such a way that, at any point in time there is an event like this, a pandemic, which is unwarranted, unwelcome, but let us all get together and, work towards, so that, we concentrate our efforts in such a way that, without duplication, we reach out to people and we are able to help at a faster place. Pondicherry is a small place. We can all reach out very easily, but we are all working individually. Instead of that, if we pull in our resources at times like this, we are physically also spread out, so we can reach out in our own thing, and we know the areas where we can work. So I think when we work together, I think, the team effort is very much important. Singly you cannot do anything, but together we can move mountains. So when all the NGOs get together, with no matter what your cause is, but when it comes in a situation which requires a global or a much larger population, let us pool in our resources, let each NGO take up the responsibility. And I think, as for a small place like Pondicherry, we can definitely see that, we have minimum loss of anything, whether it is life or, we can really reach out. I think we are a big strength and we should make use of this strength. That is my call on the NGOs. I request all of them to get together on such situations, and thank you for giving me this opportunity to reach out. Yes. Kandipaga. Thank you so much, ma'am. It was a very useful sharing from you. இது உண்மையுமே ஒரு பயனுள்ள பகிர்வா இருந்தது. எல்லா நிறுவனங்களும் தனித்தனியாக இயங்குறதை விடவுமே ஒரு சரியான ஒரு புரிந்துணர்வோட எல்லாருமே இணைந்து இயங்கும் போது அதோடைய எஃபெக்ட் இன்னுமே ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா இந்த எஜுகேட் பண்றது மூலமாகவே நிறைய மனநல பாதிப்புகளை நம்மளால குணப்படுத்த முடியும், இல்ல அது தடுக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலுமே ஒரு நல்ல ஒரு நமக்கு தேவையான ஒரு பதிவா இருந்தது. அடுத்ததா நம்மளுடைய ஆடியன்ஸ்ல இருந்து ஒரு கேள்வி மிஸ் அபிநயா ஜெகதீஷ் அவர்களுக்காக. மேம் உங்களால அன்மியூட் பண்ண முடியுதுங்களா? மிஸ் அபிநயா ஜெகதீஷ் அவர்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா மேம்? ஓகே, சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கலாம். அடுத்ததாக டாக்டர் பர்னிகாந்த் அவர்களுக்கான கேள்வி சார். எஸ் சார், இந்த சிச்சுவேஷன்ல நம்ம இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் இந்த கேள்விகளை கூட இதுக்கான இதை பார்த்துருந்தோம். இன்னும் தெளிவா கூட உங்ககிட்ட இருந்து இது வந்தது அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம். என்ன அப்படின்னா, இப்போ இந்த கணவன் மனைவி ஆகட்டும் அல்லது
இந்த ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் சொல்லக்கூடிய அந்த காதல் உறவுகளாகட்டும், இந்த மாதிரியான கணவன் மனைவியாகட்டும், இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கவங்களுக்கு இடையில இப்போ ஒரு நெருக்கத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குதா, இல்ல இந்த வாய்ப்பு இந்த இந்த சமயம் அது ஒரு பிரிவுக்கான ஒரு இதுவா இருக்குதா? இந்த இடத்துல மேபி நான் சரியா இருக்க, நீ சரியா இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் அதிகமா இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு பிம்பம் தெரியுது. ப்ரொவைடட் ஒரு இன்ஃபர்மேஷன் கூட ஆட் பண்ணணும் அப்படின்னா, யூஎஸ்ல நான் நிறைய இந்த லாயர்ஸுக்கு கால்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு பார்த்தேன். அதுல டிவோர்ஸ் பத்தியான கன்சல்டேஷன்ஸ் நிறைய இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க யூஎஸ் மக்கள் அப்படின்றது கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நீங்க கம்பைன் பண்ணி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். ஸோ இதனால நெருக்கம் அதிகமாகுமா இல்லை அவங்களுக்குள்ள பிரிவுக்கான எண்ணங்கள் அதிகமாகுமாங்கிறது நம்ம ரிசர்ச் பண்ணி தான் சொல்ல முடியும். ஒரு ஒப்பீனியன் மாதிரி போற போக்குல சொல்ல முடியாது. பட் ஆனா நெருக்கம் அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம பொதுவா நினைக்கலாம். ஏன்னா பக்கத்துல இருக்காங்க, ஒருத்தர் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு அதிகம், கம்யூனிகேஷன் பெட்டர் ஆகும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக நமக்கு தியரிட்டிக்கலா தெரிஞ்சாலும் பிராக்டிக்கலா பிரிவுக்கான காரணிகளும் கண்டிப்பாக மறுக்க முடியாது. ஏன்னா வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்ல வந்து ஸ்பாய்லர்ஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்பாங்க. நம்ம பக்கத்துல இருக்கும்போது நம்ம எப்பவுமே அவங்களோட அருமை நமக்கு தெரியாது, தள்ளி இருக்கும்போது தெரியும்பாங்க. ரிலேஷன்ஷிப்லேயே பார்த்தீங்கன்னா கூடவே 20 நாள் 25 நாள் 30 நாள் 1 மாசம் 2 மாசம் அப்படி இருக்காங்க அப்படின்னாக்க ரொம்ப நெருங்கி போய் பார்க்கும் பொழுது அவங்களுடைய சிறு சிறு தவறுகளும் சிறு சிறு குறைகளும் பெருசா தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நேரத்தில் அது மாதிரி இருக்கும்போது தான் பிரிவு எண்ணங்கள் வரலாம், அது சண்டையாக மாறலாம். அந்த தம்பதிகளுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்களுக்குள்ள அந்த கோப்பிங் மெக்கானிசம் சரியா இல்லை, ரிலேஷன்ஷிப் கோப்பிங் சரியா இல்லாத பட்சத்துல ரொம்ப அக்லியா கூட ரொம்ப மோசமா கூட அது பெரிய பிரிவு, நீங்க சொன்னீங்க இல்லையா லாயருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுறாங்கிற மாதிரியான சூழ்நிலை எல்லாம் அந்த அளவுக்கு கூட அது போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வந்து இதை எப்படி நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான தனிமைப்படுத்தப்பட்ட விஷயங்களை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற இண்டிவிஜுவல் டிசிஷன் தான் இதை தீர்மானிக்கும். இதை வந்து இப்போ ஹஸ்பண்ட் ஒரு டிபிக்கல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்தியாவில் எடுத்துக்கங்க. அமெரிக்காவில் டிவோர்ஸ் ரேட் ரொம்ப அதிகம், இந்தியாவில் கம்மிங்கிறதுனால இங்கே இருக்கிறவங்களாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. பட் நமக்குள்ள சில கோப்பிங் மெக்கானிசம்ஸ் இருக்கு. இந்தியாவோட கல்ச்சர்லேயே சில கோப்பிங் மெக்கானிசத்தை வச்சிருக்கோம். அதில் என்ன பண்ணுவோம்னா நம்மளோட பிரச்சனையை வந்து 3வது ஆள்கிட்ட பேசுவோம், பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பேசுவோம், அக்கா கிட்ட பேசுவோம், அண்ணா கிட்ட பேசுவோம், அப்பா கிட்ட பேசுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவோம். இந்த மாதிரி 3வது ஆள்கிட்ட பேசி அது அவங்களோட இன்டர்வென்ஷனுங்கிறது மீடியேஷன் மாதிரி அப்படிலாம் நடக்கும். இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பேசுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இப்போ குறைஞ்சிருது. அப்படியே இருந்தாலும் டெலிஃபோனில் தான் பேச முடியும். அதாவது இந்த உறவு சண்டைகள்ங்கிறத வந்து டெலிஃபோனில் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா ரொம்ப மோசமாக போகும். டெலிஃபோனிக் கான்ஃப்ளிக்ட்ங்கிறது ரொம்ப மோசம். அந்த ரிசர்ச் ஸ்டடீஸ்லாம் கூட பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ஒருத்தரோட சண்டை போட்டிருக்கோம்னா அதை சரி பண்ணிக்கணும்னா நேருக்கு நேராக பார்த்து பேசுறதை விட டெலிஃபோன் வந்து ஹெல்ப் பண்ணாதும்பாங்க. ஸோ நம்ம வந்து அந்த டெலிஃபோனிக் மீடியேஷன் அதெல்லாமே இந்த நேரத்துங்களில் பெருசாக ஒர்க் பண்ணுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதன்படி பார்க்கும்போது கணவன் மனைவி 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க, 2 பேரும் அந்த பிரச்சனையை ஷேர் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு ஒரு பிரச்சனைகளை ஒருத்தர் பெருசுப்படுத்தாமல் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இது வந்து இன்னொரு டைமென்ஷன் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் கொடுக்கும், இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து பல இடங்களில் நம்ம கேள்விப்படுறது, நம்ம வந்து ஒரு டேட்டாவாக நான் சொல்லலை, கேள்விப்படுறது பார்த்தீங்கன்னா நிறைய சண்டைகள் அதிகமாகுது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏற்கனவே ஒரு பேனலிஸ்ட் சொன்னாங்க, அதாவது பெண்கள் வந்து நிறைய வீட்டு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இப்போ நம்ம அதை கவனிக்கிறதே இல்லை. நம்ம வந்து டாக்டர்ஸுக்கெல்லாம் கைத்தட்டுறோம், நர்ஸுக்கெல்லாம் கைத்தட்டுறோம், அவங்களெல்லாம் பாராட்டுறோம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஹோல்ட் டாஸ்க்கை வந்து பெண்கள் எடுத்துக்கிட்டு அவங்க அதிகமாக செய்கிறாங்கங்கிற சுச்சுவேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ வீட்டில் எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஷீஸ் அ ஒர்க்கிங் உமன், அவங்க வீட்டில் இருக்காங்க, வீட்டில் கணவன் 2 பையங்க 2 பேருமே எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. இப்போ ஏற்கனவே அவங்க பசங்கள்லாம் வேற வெளியூர்ல இருந்தாங்க. இப்போ 4 பேர் இருக்கிற வீட்டில் அவங்களே எல்லா வேலையும் செய்ய வேண்டியிருக்கு. அந்த வீட்டில் ஆண்கள் வந்து வீட்டு வேலையை பகிர்ந்து செய்கிற பழக்கம் அந்த வீட்டில் கிடையாது, அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. ஸோ அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னது என்னன்னா, எனக்கு ஒர்க் லோட் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குங்க மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி ஆயிருக்கிறது ஒன்றுமே அதை நம்ம ரெகக்னைஸ் பண்ணுறோமாங்கிறதும் தெரியல. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த அது மாதிரி ஆண்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் சைடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ இந்த பிரெட் வின்னர் ஆங்ஸைட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ அவங்க லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க தான் பணத்தை சம்பாரிச்சு கொடுக்கணும், நிறைய கடன் ஆயிருக்கு, இஎம்ஐ எல்லாம் போஸ்ட்போன் ஆயிருக்கு, அதுக்கு வட்டி வரப்போகுது, அதை நம்ம எப்படி கட்ட போகிறோம்னு அவங்களோட ஆண்களுடைய கவலைகள் ரொம்ப தனித்தன்மை வாய்ந்தது. அதுக்கும் பெண்கள்கிட்டேருந்து சப்போர்ட் வரலைங்கிற மாதிரி வருது. ஸோ ஆண்கள் பெண்கள் பீங் தி ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, ஆண் பெண் அதாவது கணவன் மனைவி 2 பேருக்குமே இதில் பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நான் இந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த COVID-19 பிரச்சனையை முன்னிறுத்தி ஏற்பட்டிருக்கக்கூடிய தனிமையில்
நீங்கள் உங்கள் கான்ஃப்ளிக்டை அதிகப்படுத்திக்கிறதுங்கிறது ஒரு அட்வைசபிளாக இருக்காது. உங்களுக்குள்ள ஏற்கனவே இருந்த பிரச்சனையாகட்டும், இல்லை புதுசாக உருவாகக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ஸார், இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸார், ஏற்கனவே வெளியிலேருந்து ஒரு ஸ்ட்ரெஸ் நமக்கு வந்துகிட்டு இருக்கு, ஒரு சோஷியாலஜிக்கல் ஸ்ட்ரெஸ், சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கும் பொழுது நம்ம ஃபர்தராக நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்திக்காமல் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போயிட்டு சண்டை போடணும்னு தோணா கூட சண்டை போடாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு சரி ஒரு 10 நாள் கழிச்சு சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் எந்திரிச்சு அந்த ரூம் போயிட்டு உட்காந்துட்டு கொஞ்சம் கதவை சாத்திட்டு உள்ளே உட்காந்துட்டு இப்படி ஏதாவது கோப்பிங் மெக்கானிசம், டைவர்ஷன் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாங்கனாக்கா இந்த நேரத்தில் சண்டைகள் புதுதாக உருவாகாமலும் இல்லை பழைய சண்டைகளை தொடராமலும் இருந்தாலே இந்த உறவுகள்ங்கிறது மிகப்பெரிய அளவில் காக்கப்படும் நினைக்கிறேன். கணவன் மனைவி உறவு இல்லாமல் ஃபேமிலி உறவுகள், மற்ற உறவுகள், அண்ணன் தம்பி உறவுகளும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையாக இருக்கு. அண்ணன் தம்பி ஒன்னாவே இருந்திருக்க மாட்டாங்க, இப்போ 2 பேரும் ஒன்னா வீட்டில் இருக்காங்க. சிப்ளிங் ரைவல்ரிங்கிறதெல்லாம் கூட அடுத்த ஸ்டேஜுக்கு சில வீடுகள் எல்லாம் போயிருக்கு, அந்த மாதிரி எல்லாம் கேள்விப்படுறோம். எல்லாருமே இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல இது ஒரு மிகப்பெரிய பாடம். நம்ம கூட ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு 5 நாள் இந்த பிக் பாஸ் மாதிரி ஒரு 5 நாள் நம்மள ஒரு இடத்துல போட்டு வச்சுட்டாங்க, 20 நாள். நம்ம எப்படி இதை எடுத்துக்கிறோம், நம்ம எப்படி அடுத்தவங்களுடைய இருப்பை வந்து நம்ம எப்படி சாதகமா பயன்படுத்திக்கலாம், ஒருத்தட்ட நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், அவங்கள்ட்ட இருந்து நம்ம என்ன நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் லைஃபுக்குங்கிற மாதிரியான ஒரு மனோபாவம் இருந்ததுன்னா இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பா தான் நமக்கு தெரியும். அதே நேரத்தில் பழைய சண்டைகளை தொடராம இருக்கிறதும், பழைய சண்டைகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய மனத்தாங்கல்களை இந்த நேரத்துல வெளிப்படுத்தி அதை என்ன அதிகப்படுத்திக்காம இருக்கிறதா, அது குறைந்தபட்சம் அதையாவது நம்ம செய்யணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உண்மையிலுமே ஒரு எல்லா விதமான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து எங்களுக்கு பதில் கிடைச்சது அப்படின்னு நம்புறோம் சார். நம்ம ஆடியன்ஸ்க்கு இந்த கேள்விகள் உண்மையிலுமே ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அடுத்து தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக மிஸ் அபிநயா ஜெகதீஷ் அவர்களுக்கான ஒரு கேள்வி. ஓகே மேம், நம்ம ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, இந்த தெய்வீக வழிபாடுகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் அது இப்போ தடை பண்ணியிருக்கிறாங்க. பட் அந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் தடையானதுனால ஏதேனும் மனநிலை மாற்றங்கள் ஏற்படுமா, இல்ல அதுக்கு வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குதா, வீட்லயே அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கா, அது உண்மையாலுமே நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? இதெல்லாம் எதை நோக்கி ஒரு நம்பிக்கை, அதை நோக்கி நம்ம வாழ்க்கை பயணம் போயிட்டு இருந்தது. அது கும்பலன்னா இப்படி ஆயிரும், நிறைய ஏத்திஸ்ட் இருக்காங்க, தே ஆர் ஆல்சோ ஹாப்பி. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கான ஒரு ஒரு நம்பிக்கைகள். அதை சார்ந்து இப்ப லாக்டவுன் ஆயிட்டனால ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டோம். அண்ட் மோரோவர் ஸ்பிரிச்சுவல் வீட்லயே நீங்க பண்ணலாம். அண்ட் மோரோவர் ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா எக்ஸசைஸ் பண்ணுங்க, அது உங்க அட்ரினலின்ங்கிற ஹார்மோனை ஜாஸ்தி சுரக்க வைக்கும். பிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாகிறதுனால வர பிரச்சனைகள் தான் இது. இதனால நமக்கு இது கிடைக்காதோ, அதனால அது நமக்கு கிடைக்காதோ, நம்ம சாமி கும்பிடாதனால தான் இதெல்லாம் வந்துருச்சோ. ஸோ தட் இஸ் நாட். கடவுள் எங்க இருந்தாலும் இருப்பாங்கங்கிற அந்த ஒரு நம்பிக்கை. ஸ்ட்ரெஸ் மற்ற ஒர்க் இருந்தா இதுல எல்லாம் நம்மளுக்கு ஃபோக்கஸ் ஆகாதுங்க. மத்த வேற எந்த ஒர்க், எக்ஸ்டர்னல் ஒர்க் எதுவுமே இல்லைங்கும் போது சின்ன சின்ன விஷயம், ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த கை கழுவுறது இப்ப அப்சஷன் ஆயிருச்சு. ஹெல்த்தியா போட்டு கை கழுவி கழுவி தோல் உறிஞ்ச ஒருத்தங்களை நான் பாக்குறேன் இப்ப. சோ எல்லாமே நம்ம நம்பிக்கை சார்ந்த விஷயம். நாமளே என்கேஜ் பண்ண கத்துக்கலன்னா கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. இது அதற்கான பயிற்சி தளமுங்க. சுத்தி இருக்கவங்க டிபெண்ட் பண்றதை விட நம்மளே என்கேஜ் பண்ணிட்டு யூ வாண்ட் டு பி வெரி பாசிட்டிவ், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வெளியே எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்க. கண்டிப்பாக பீயிங் பாசிட்டிவ் உண்மையிலுமே ஒரு சரியான ஒரு விஷயம் இந்த நேரத்துல அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பாசிட்டிவ்ங்கிறது எல்லாம் சரியா நடந்து நம்ம சரியா நடந்துக்கும் போது இருக்கிறது பாசிட்டிவ் கிடையாதுங்க. 10ல் 8 விஷயம் நெகட்டிவா இருக்கும் போது அதை நம்ம எப்படி அணுகுறோம், வாட் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் வி ஹேவ் டுவர்ட்ஸ் தட், அந்த பிரச்சனையை நோக்கி நம்மளுடைய அணுகுமுறை எப்படி இருக்கு, இதை எப்படி சரி பண்ணிக்கலாம். இப்படியே வாழ்க்கை ஒண்ணும் நின்றாது, இப்படியே பொருளாதாரம் ஒண்ணும் இதாயிராது, இப்படியே நம்ம இப்படியே இருந்துட மாட்டோம். இந்த புரிதலும் நாலேஜை விட விஸ்டம், அந்த தெளிவு விழிப்புணர்வு இருந்ததுன்னா கண்டிப்பா பாசிட்டிவ் அப்ரோச்ங்கிறது அதுதானுங்க. பாசிட்டிவிட்டினா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாம் கரெக்டா நடக்கணும்னு. கண்டிப்பாக நமக்கு எல்லாமே இருக்கிற நேரத்துல நம்ம அதை சிரிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அதனால அது ஒரு பாசிட்டிவிட்டி கிடையாது. பிரச்சனை இருக்கும் போதும் நம்ம அதை பாசிட்டிவான ஒரு அப்ரோச்ல பார்க்கும்போது அதுதான் பாசிட்டிவிட்டி அப்படின்றது பார்த்தோம். மேம் நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த ஒரு அப்சஷன் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் பத்தி சொல்லியிருந்தீங்க. அது ரிலேட்டடாவே இன்னொரு கேள்வி கூட நம்மளுடைய ஆடியன்ஸ்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க. இப்போ மொபைல் யூசேஜும் இன்டர்நெட் சர்ஃபிங்கும் ரொம்ப அதிகமாயிடுச்சு இல்லைங்களா? ஸோ இது இந்த நேரத்துல சஜஸ்டபிளா இல்ல இதனால ஏதாவது எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்குதுங்களா மென்டல் ஹெல்த்ல? இப்ப சோசியல் டிஸ்டன்சிங் பண்ணிட்டோம், சோசியல் இன்டராக்ஷன் தான் இப்ப இருக்கிற ஒரே வழி. அதுக்கு ஒரே வழி மீடியா, கேஜெட்ஸ் தான். ஸோ அதுக்கு ஒரு ரொட்டீன் மட்டும் வச்சுக்கலாங்க. எந்நேரமும் மொபைல தூக்கிட்டே இருக்காம வி கேன் மேக் சம் டைம், அவ்வளவுதானே ஒழிய இதை வந்து நம்ம டோட்டலா அவாய்ட் பண்ண முடியாதுங்க. பண்ணவே கூடாது, மொபைலே எடுக்கக்கூடாது,
வித்தவுட் திஸ் நம்மளாம் இன்னைக்கு கனெக்ட் ஆயிருக்க மாட்டோம். ஸோ மேக் சம் டைம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, மெடிடேட் பண்ணுங்க. அதை தாண்டி மொபைலுக்கு ஒரு நாளைக்கு மார்னிங் ஒரு 1.5 மணி நேரம், சாயங்காலம் இந்த மாதிரி தான் நீங்க வச்சுக்க முடியும், ஸ்கெடியூல் பண்ணிக்கணும். ஸோ சோஷியல் டிஸ்டன்சிங்லயும் இருக்கும், வெளியும் போக முடியல, இதையும் பண்ணிட்டா மக்கள் வந்து டோட்டலாவே டிப்ரெஸ் ஆயிருவாங்க. நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் நிறைய வருது சோஷியல் மீடியாலயும். ஸோ அளவா பண்ணிக்கலாம், அளவுக்கு மீறினா எதுவுமே கஷ்டம். கண்டிப்பாக பேலன்ஸ்டா இருக்கும்போது எல்லாமே நமக்கு எல்லாமே ஹெல்த்தியான ஒரு வேல இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா. அண்ட் ஒன் மோர் திங், இந்த ரியாலிட்டியை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க பழகிக்கணும். கண்டிப்பாக மக்களுடைய மனநிலை இதெல்லாம் சரியாயிரும், இதெல்லாம் சரியாயிரும். இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு, இந்த மாதிரி சீசனலா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கோவிட் அப்படிங்கிறது. சோ இந்த ரியாலிட்டியும் இந்த பிராக்டிக்கல் அப்ரோச்சும் நம்ம லைஃப்ல இருந்ததுன்னா எதை வேணாலும் ஓவர் கம் பண்ணலாம். திஸ் இஸ் த வாட் சிச்சுவேஷன், நம்ம கஷ்டப்படுறோம், பட் இது நாளைக்கு இருக்காதுன்னு நம்புவோம், அதை நோக்கி செயல்படுவோம். தட் இஸ் திங் ஐ அம் சேயிங். கண்டிப்பாக. ஓகே, நம்ம இந்த நிகழ்வோட இறுதி பகுதியில தான் இருக்கிறோம். இன்னும் நம்மளுடைய ஆடியன்ஸோட சில கேள்விகள் இருக்குது, ரொம்ப நம்ம சுருக்கமா அதை பார்த்துடலாம். ஓகே மேம், மிஸ் அபிநயா ஜெகதீஷ் அவர்களுக்கு நம்மளுடைய ஒரு ஆடியன்ஸ் கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ஹெல்த்துக்கு நல்லதா இல்ல கெடுதலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சுருக்கமா உங்களுடைய பகிர்தல். விஷயம், ஸ்ட்ரெஸ்ல 2 வகை உண்டுங்க. ஒன்னு பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ், நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் லீட்ஸ் டு சக்சஸ் அண்ட் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் லீட்ஸ் டு உங்களை டிப்ரெஷன்ல விட்டுரும். ஸ்ட்ரெஸ் இருந்தா தான் ஒரு எனர்ஜி கன்வெர்ட் ஆகும். பிசிக்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா, ஒரு ஃபோர்ஸ் இருந்தா தான் எனர்ஜி கன்வெர்ட் ஆகும். இப்ப இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். நம்ம உள்நோக்கி பார்த்துக்கலாம், நம்மளுடைய குடும்ப நபர்களை அவங்களுடைய விஷயத்தை புரிஞ்சுக்கலாம், கணவர்கள் மனைவிகளை புரிந்து கொள்றதுக்கான ஒரு டைம். மெயினா பெண்களுடைய எதிர்பார்ப்பு என்னை கணவர் புரிஞ்சுக்கலைங்கிறதுக்கான டைம், குழந்தைகளுக்கும் அப்பாவுடைய ஸ்பரிசம் கிடைச்சிட்டு இருக்க டைம். அண்ட் மோரோவர் என்ன நடக்குது நம்ம தொழில் சார்ந்து இல்லாம சுத்தி நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை நம்ம நல்லா பாக்குறோம். உள்நோக்கி நம்மளையும் பார்க்க ஆரம்பிச்சோம். நம்மளுக்கு ஒரு பாடியில ரெஸ்ட் இருக்கு, மென்டல் ஹெல்த்ல ஒரு ரெஸ்ட் இருக்கு. ஸோ தி ஸ்ட்ரெஸ் வந்து இது இஸ் பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். ஆனா நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஐயோ வந்துருமோ, கோவிட் வந்துருமோ, இங்க போனா கொரோனா வந்துருமோ, இப்படி வந்து ஒரு அதை டெத் ரேட்ஸை பார்த்துக்கிட்டே டிவியில இருக்கிறது, தேவையில்லாம மனபயங்களை, எங்கேயோ நடந்த விஷயங்களையும் இங்க வந்துருமோ ரியாலிட்டி என்னங்கிறது உங்க அன்னைக்கு உங்க சூழல் என்னங்கிறத பார்க்காம இருக்கிறது நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் 2 வகையா எடுத்துக்கலாம். பட் ரொம்ப நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் போகும்போது உங்க இம்யூனிட்டி லெவல் கண்டிப்பா லோவாயிரும். கண்டிப்பாக. அதுதான் நம்மளுடைய ஆடியன்ஸ் அடுத்து கேட்டிருக்க கேள்வி. அதுதான், ஸ்ட்ரெஸ்னால ஏதாவது பிசிக்கலா ஏதாவது ப்ராப்ளம் வரும் பாடி? கண்டிப்பா ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் வரும், மூட் டிசார்டர்ஸ் வரும், கண்டிப்பா உங்க சிர்காடியன் ரிதம் பாதிக்கும். சைக்கலாஜிக்கலா நீங்க எல்லா வகையிலும் பெண்களா இருந்த பீரியட்ஸ் எல்லாமே, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் எல்லாமே மாறும். ஸோ மேக் பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். இதுல இருந்து நம்ம எப்படி வரலாம் அப்படிங்கறத நீங்க மேக் பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் வேணும், அப்பதான் எனர்ஜி கன்வெர்ட் ஆகும். கண்டிப்பாக. இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற விஷயம் உண்மையிலுமே நம்ம அதை சரியா பயன்படுத்தும் போது, அளவா பயன்படுத்தும் போது அது உண்மையுமே நல்லது அப்படின்னும், அது ஒருவேளை நமக்கு வெறும் பயம், எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லாம ஒரு வெறும் பயத்தை மட்டும் உருவாக்குது அப்படின்னா அது நல்லது இல்லை அப்படின்ற மாதிரியும் நம்ம பார்த்துருந்தோம். உண்மையுமே ஒரு சரியான நல்ல ஒரு பயனுள்ள ஒரு பகிர்வு மேம். ஸோ நம்ம இன்னுமே கூட இன்னும் ஓரிரு கேள்விகளை மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த செஷனை கூட முடிக்கலாம். இப்போ இந்த கேள்வி டாக்டர் பர்னிகாந்த் அவர்களுக்கான கேள்வி. சார், நம்மளோட ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தவங்க கேட்டிருக்கிறாங்க. சொல்லுங்க. நம்ம ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, இப்போ இந்த சிச்சுவேஷன்ல எல்லாருமே அவங்களுடைய ஹோம் டவுனுக்கு திருப்பி போக முடியல. நிறைய பேர் அவங்க வேலைக்கு போயிருந்த இடங்கள்லயோ இல்ல படிக்க போயிருந்த இடங்கள்லயோ மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பெரும்பான்மையான நபர்கள் அந்த மாதிரி இருக்கவங்க ரொம்ப தனியா இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான நபர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க இந்த டைமை எப்படி ப்ரொடக்டிவா பயன்படுத்தலாம்? கண்டிப்பா. அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லாதனால சில பேர் வேற இடத்துல எங்கேயாவது லாக் ஆகிருப்பாங்க, அல்லது அவங்க தங்கியிருக்கிற இடத்துலயே இருக்க வேண்டியிருக்கும். அவங்க வீட்டை சேர்ந்தவங்களை பார்க்க முடியாமல் போயிருக்கிறதுங்கிறது ஒன் ஆஃப் தி மேஜர் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்குறோம்ல. இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்லாம் கூட அந்த நிலைமையில தான் இருக்காங்க. எப்படியாவது அவங்க 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டிக்கிட்டாவது ஊருக்கு போயணும்னு நினச்சிடலாம், அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் தி கவர்மெண்ட் அட்வைசரி நாட் டூயிங் இட். ஸோ இப்போ இது என்னன்னா, இப்போ நமக்கு இது ஒரு ஒரு மன ரீதியாக எடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து மே 3ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. மே 3ஆம் தேதி இன்னும் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு கணக்கு பண்ணிட்டு பார்த்தோம்னா, இன்னும் 16 நாள் இருக்குது, 17 நாள் இருக்குது அப்படின்னு நம்ம அதை நினச்சிக்கிட்டே உட்காந்துருந்தோம்னா ஒவ்வொரு நிமிஷம் போகிறதுமே நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதாவது 16 நாள் நம்ம கண்டிப்பாக இங்கே தான் இருக்க போகிறோம், பஸ் ட்ரெயின் ஓட போவது இல்லை, நம்ம இங்கே தான் இருந்தாகணும். நம்ம 3ஆம் தேதிக்கு மேலே தான், அல்ல அதுக்கப்புறம் எப்போ நடக்குதுன்னு தெரியல, அதுக்கப்புறம் தான் நம்ம போக முடியுங்கிறது ரியாலிட்டி.
அதை புரிந்து கொண்டு அதை மனதளவில் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை டினையல் பண்ணும்போது தான் சில பேர் இந்த சைக்கிள்ல ஏறி போடுறேங்கிறது, இல்லை எப்படியாவது நான் போயிடுறேங்க. அது வந்து ஒரு முதல்ல we have to come to that acceptance mode. Yes, we are trapped here, நம்ம இங்கே தான் இருக்க போறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்சசிவாக அந்த 18ஆம் தேதி அந்த 3ஆம் தேதி எப்போ வரும்னு கேலண்டரையே பார்த்துக்கிட்டு நம்ம அப்படியே இருந்தோம்னா, இப்போ சொல்லுவாங்கல்ல, பொதுவாக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு நிமிஷம் கூட ஒரு வருஷம் போல இருக்கும் அப்படிம்பாங்க. கண்டிப்பா ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த காலம் அந்த டைம் இஸ் a வெரி ரிலேட்டிவ் கான்செப்ட். நீங்க வந்து ஒரு படம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் போறதே தெரியாது. ஆனா ஒரு அசைன்மெண்ட் எழுதுனீங்கன்னா 1 மணி நேரமே ஒரு நாள் மாதிரி இருக்கும். நம்ம பிடிச்ச விஷயத்தை செய்யும் பொழுது டைம் ரொம்ப வேகமா போகும். பிடிக்காத விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா டைம் ஸ்லோவா போகும். ரொம்ப இது டைம் பெர்செப்ஷன் சொல்றது. ஸோ நீங்க டைம் பெர்செப்ஷனை நீங்க யூ ஹேவ் டு மேனிபுலேட் யுவர் ஓன் டைம் பெர்செப்ஷன். 3ஆம் தேதி எப்போ வரும்னு கேலண்டரை பார்த்துக்கிட்டு நம்ம உட்காந்துருக்காம எதையாவது ஒரு விஷயத்துல மைண்ட் நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறது, அல்லது டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறது, அல்லது அந்த 3ஆம் தேதி விட்டு என்ன நடக்கும்னு அப்சசிவாவே இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் அப்சசிவா நியூஸ் சேனல் பாக்குறாங்க. நியூஸ் 24 hours பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நியூஸ்ல எதுவும் புதுசா வரப்போறது இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை 3 தடவை பார்க்கலாம். சொன்ன நியூஸே திருப்பி வேற சேனல் எல்லாம் போய் பாக்குறாங்க. இதுதான் அப்சஷன்ங்கிறது. ஏதாவது நியூஸ்ல நமக்கு வேண்டிய நியூஸ் வந்துடாதாங்கிற மாதிரி பாக்குறாங்க. அது மாதிரி வரப்போவது இல்லை. ரியாலிட்டி என்னன்னா 3ஆம் தேதி வரைக்கும் நம்ம லாக்டவுன். அன்லஸ் த கவர்மெண்ட் வாண்ட்ஸ் நத்திங் வில் ரன். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை பத்தியே யோசிக்காம நம்ம கையில என்ன இருக்கு, நம்மகிட்ட என்ன ரிசோர்ஸ் கையில இருக்குன்னு பார்த்து நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யறது, இல்லை ஏதாவது வகையில மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறது, ஏதாவது ஒரு ப்ரொடக்டிவான விஷயத்தை எடுத்துக்கணும். ப்ரொடக்டிவ்னா அவங்களுக்கு எது ப்ரொடக்டிவ்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதெல்லாமே ப்ரொடக்டிவ் தான். எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன ஒரு ஆர்ட்டை தெரிஞ்சுக்கலாம், சின்ன ஒரு பெயிண்டிங்கை பண்ணலாம், சின்ன ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கலாம், கண்ணாடி முன்னாடி பேசி பழகலாம், அதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து எழுதி பழகலாம். நமக்கு நிறைய பேருக்கு எழுதுறதுல பிரச்சனை இருக்கு, எழுதி பழகலாம். நிறைய ஆன்லைன் ஆக்சஸ் இல்லாதவங்க தன்னிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் வச்சு பண்ணி பார்க்கலாம். ஏதாவது வகையில வந்து நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு லீவு, ஒரு வெக்கேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஏண்டா டைம் போகுதுன்னு இருக்கும். இதை வந்து லாக்டவுன் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று நாள் போகலேன்னு இருக்கும். முழுக்க ஒரு இந்த பிரச்சனையை வந்து ஒரு சைக்கலாஜிக்கலா உங்களுடைய மனோபாவத்தை மாத்திக்கிட்டு இதை ஒரு பெரிய சேலஞ்சா எடுத்துக்காம, சேலஞ்சு தான் அது இல்லைன்னு நம்ம சொல்லலை, அந்த சேலஞ்சுன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகாமல் கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அதை பாசிட்டிவ் சைடு என்ன இருக்குது, இது லைட்டர் சைடு ஆஃப் திஸ் என்ன அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸை மாற்றிக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் தான். நீங்கள் பெரிய மாற்றங்கள்லாம் பண்ண வேணாம். சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், கரெக்டாக நேரத்துக்கு எந்திரிச்சு கரெக்டாக நேரத்துக்கு குளிச்சுட்டு ஏதாவது ஒரு காலையில் ஈவினிங்க்கு ஏதாவது ஒரு ஷெடியூலை வச்சுக்கிட்டு அதை டெய்லி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நாள் ஓடுறது ரொம்ப வேகமாக ஓடிவிடும். அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது நம்ம நெகட்டிவான ஸ்ட்ராட்டஜிஸ் திங்க் பண்ணுறது, அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது, ருமினேட் பண்ணுறது, நம்மளோட பழைய பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அதை நினச்சி பார்க்குறது, சண்டை போட்டதா சொன்ன மாதிரி ஏற்கனவே சண்டையை திருப்பி பேசுறது, இதெல்லாம் பண்ணாமல் ப்ரொடக்டிவாக தனிமையில் இருந்து நமக்கு என்ன திறமையை வளர்த்துக்கிறோங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி அந்த மாதிரி யோசிச்சாங்கன்னா ஐ திங்க் இந்த டைம் ஓடுறது ரொம்ப வேகமாக ஓடிடும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ இது சில இது ஹெல்த் ரிலேட்டட் சில கேள்விகள் எல்லாமே வருது. நம்ம மேபி அந்த மாதிரியான கேள்விகள்லாம் பின்னர் வரக்கூடிய சில செஷன்ஸில் கூட நம்ம அட்ரஸ் பண்ணலாம். இதில் நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மென்டல் ஹெல்த் ரிலேட்டடாக தான் நம்ம இதை கொண்டு போகிறோன்றதுனால சில சம்மந்தம் இல்லாத கேள்விகளை நம்ம இதில் மிஸ் பண்ணி ஆடியன்ஸோட கேள்விகளுக்கு இதில் பதில் சொல்ல முடியறதில்லை. அதனால அதுக்கு அதை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நம்புகிறோம். அடுத்ததா ஒரு ரொம்பவே ஒரு நிறைவான ஒரு கேள்வியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது இப்போ இருக்கக்கூடிய பேனலிஸ்ட் எல்லாருக்குமே இருக்கும். முதல்ல மிஸ் அபிநயா ஜெகதீஷ் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ இருக்க இந்த சூழ்நிலையில நம்மளோட மென்டல் ஹெல்த் ப்ரொவிஷன் ஒரு வகையில இருக்குது. இனிமே வரக்கூடிய காலங்கள்ல இந்த மென்டல் ஹெல்த் சப்போர்ட் அப்படின்றது கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்ற மாதிரியான அவசியம் ஏற்படுமா? அப்படி அவசியம் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான ரீஸ்ட்ரக்சர் நம்ம பண்ணணும்? மேபி ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கக்கூடும். டாக்டர் பர்னிகாந்த் அவர்களுக்கு இந்த கேள்வி வைக்கிறேன். ஓகே மேம், நீங்க யூ காட் கனெக்டட். சோ இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல வந்து கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி பப்ளிக்கு மென்டல் ஹெல்த்துக்கு பத்தியான ஒரு டேபு இருக்குங்க. ஒரு மென்டல் ஹெல்த் ஆக்டிவிட்டிஸ்ல வரனா பைத்தியம் அந்த மாதிரி ஒரு டேபு வந்து நம்ம பிரேக் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். எவ்வளவோ வலி பெயின் டிசார்டர்ஸ்க்கு எல்லாமே மென்டல் ஹெல்த் தான் ரொம்ப பிரதானம்.
மைக்ரேன் ஆகட்டும், சைனஸ் ஆகட்டும், நிறைய விஷயங்களுக்கு ஆரம்பம் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் தான் காரணம் இருக்கு. மென்டல் ஹெல்த் ஆக்டிவிட்டிஸ்ட வர்றது ஒன்றும் ஒரு பெரிய கொலக்குத்தம் இல்லை. ஒரு டயபெட்டிக்ஸ் இருக்கிற, கேன்சர் இருக்கிறத சொல்லிக்கிற மக்கள் ஒரு தூக்கமின்மை இருக்கிறதையோ, மன அழுத்தம் இருக்கிறதையோ, ஒரு ப்ரீமென்ஸ்ட்ரல் டென்ஷன், போஸ்ட்மார்ட்டம் டென்ஷன், ஒரு ஒரு எல்டர்ல வர அந்த ஓல்டேஜ்ல வர சில ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் சொல்றதுக்கு பயப்படுறாங்க. இதை இந்த டேபுவை உடைக்கணும். கவர்மெண்ட் அதற்கான ஒரு அவேர்னஸ் செஷன்ஸ் நிறைய வைக்கணும். அண்ட் வி மென்டல் ஹெல்த் ஆக்டிவிட்டிஸ் நமக்கு ரெஸ்பான்சிபிள் இருக்கு. வி வாண்ட் பிரேக் தி ஸ்டிக்மா ஃபர்ஸ்ட், அதை தான் பண்ணணும். ஸோ அது பண்ணும்போது அடுத்தடுத்து இதை பத்தியான அவேர்னஸ் வரும்போதே ஆட்டோமேட்டிக்கா தே வில் ப்ரொவைட், கவர்மெண்ட்ஸும் நம்ம கிட்ட வருவாங்க. இது அவங்களுக்குமான அவேர்னஸ் நாம தான் முயற்சி எடுக்கணும். இது எவ்வளவு ஒரு பிரதானமான விஷயம் அப்படிங்கிறது. ஸோ பிசிக்கல் ஹெல்த்தை விட மென்டல் ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். குடும்ப சிக்கல் எல்லாமே இதுதான் மெயின் பிரதானம். ஸோ யூ வாண்ட் கீப் அவேர் தி பீப்பிள். ஓகே, கண்டிப்பாக. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலுமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. நம்ம மேபி இதை உண்மையிலுமே இதை இறுதி கேள்வியா எடுத்துக்கலாம். நம்மளுடைய நேரமும் கடந்து போகுது அப்படின்றதுனால கடைசியாக டாக்டர் பரணிகாந்த் அவர்களுக்கான கேள்வி. சார், நீங்க இது சார்ந்த உங்களுடைய ஷேரிங் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த மென்டல் ஹெல்த் செக்டர் அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவா மேபி என்ன சேலஞ்சஸ் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் இன் ஃபியூச்சர், அதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் இஸ் பாசிபிள்? மென்டல் ஹெல்த் சேலஞ்சஸ் கண்டிப்பாக நிறைய இருக்குது. தட் பிகாஸ் தட் லைஸ் ஆன் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நம்ம நாட்டில் வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா அமங் யங் பீப்புள் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரிவேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாப்புலேஷனுக்கும் இந்த ப்ரிவேலன்ஸுக்கும் கனெக்ட் பண்ணிங்கன்னா இட் வில் ரன் இன் க்ரோர்ஸ். நம்ம மென்டல் ஹெல்த் ப்ரிவேலன்ஸ் பார்த்தீங்கன்னா தட் வில் பி பாப்புலேஷன் ஆஃப் சம் கண்ட்ரீஸ். அந்த அளவுக்கு நம்ம வி ஹேவ் சோ மெனி பீப்புள் ஹூ நீட்ஸ் மென்டல் ஹெல்த் சப்போர்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மெயின் ஸ்ட்ராட்டஜி தட் ஷுட் ஃபோக்கஸ் அப்பான் இஸ் ஆன் த ஹியூமன் ரிசோர்ஸ். எத்தனை பேர் நமக்கு இந்த மென்டல் ஹெல்த் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு இருக்காங்க அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப தூரம் இன்னும் போக வேண்டியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். So that is lies in the training of mental health professionals and diversification of mental health profession. மென்டல் ஹெல்த்னா வந்து சைக்காட்ரிஸ்ட், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் தாண்டி நம்ம யோசிக்கிறது இல்லை. அது தாண்டி இருக்கக்கூடிய மற்ற ப்ரொஃபஷனல்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களையும் இது உள்குள்ளே கொண்டு வரணும். இது பரவலாக்கப்படணும். இந்த மென்டல் ஹெல்த் ஃபெசிலிட்டிங்கிறது பரவலாக மாற்றப்படணும். அப்போ தான் இந்த டேபு ஸ்டிக்மாங்கிறதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஏன்னா இப்போ ஃபெசிலிட்டியே இல்லை. இப்போ இந்த தேதிக்கு வந்து மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் ஒருத்தங்களுக்கு இருக்குன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி யாருக்கிட்ட போகிறது அப்படிங்கிறதுக்கே நிறைய டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ டக்குன்னு ஒரு டாக்டர்கிட்ட நம்ம போகிற மாதிரி நம்ம மென்டல் ஹெல்த் விஷயத்தில் வந்து மக்கள் போயிடுறது இல்லை. ஏன்னா அது வந்து என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரியல, எந்த தெரபிஸ்ட்டை பார்க்கணும், யாரை பார்க்கணுங்கிறதும் தெரியல. ஸோ the policy should focus more on creating more human resource in mental health profession by diversifying this entire gamut of professionals. இதில் யாரெல்லாம் இருக்காங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி இன்னும் நிறைய ஸ்கோப் மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். இப்போ மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர்ஸ் ஆகட்டும், கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் ஆகட்டும், கம்யூனிட்டி அவுட்ரீச் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, நர்சஸ் இருக்காங்க, இது மாதிரி என்ஜிஓஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு ரோல், எல்லாருக்குமே இண்டிபெண்ட் ரோல்ங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ரோல் கொடுக்குற மாதிரி ஒரு சிஸ்டம் கொஞ்சம் மாறினா இன்னும் கொஞ்சம் நம்மளை போல ஒரு 130 கோடி பேர் உள்ள நாட்டில் அந்த மாதிரி செஞ்சால் தான் நம்ம வி கேன் ரீச் அவுட் டு தி பீப்புள். நம்ம ரொம்ப ஒரு பியூரோக்ராட்டிக்காக, ரொம்ப சிஸ்டமிக்காக, ரொம்ப ஸ்லோவாக ஒரு 3000, 4000, 5000 சைக்காட்ரிஸ்ட் தான் இருக்காங்கன்றாங்க. அதோட கம்மியான கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் தான் இருக்கும். அவங்கள லைசன்ஸ் பண்ணிட்டு அந்த லைசன்ஸ் பர்சனல்ஸ் மட்டும் தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வர்றதுங்கிறது தட் இஸ் நெவர், திஸ் வாய்ட் இஸ் கோயிங் டு பி ஹியூஜ். ஸோ எப்படி இந்த சைக்காட்ரிஸ்ட் நம்ம எண்ணிக்கை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் எண்ணிக்கை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி மற்ற ப்ரொஃபஷனல்ஸை உள்ளே கொண்டு வர்றது, அவங்களுக்கான ஸ்பேஸ் என்ன, மென்டல் ஹெல்த்தில் இவங்களுக்கான ஸ்பேஸ் என்ன அப்படிங்கிறத வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் ரொம்ப அருமையாக டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. யூகேலையும் யூஎஸ்லையும் ரொம்ப பிரமாதமான ஒரு சிஸ்டம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணாலே போகிறோம், நம்ம வந்து வி கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் டு தி நீடி பீப்புள் நினைக்கிறேன். ஸோ வி ஷுட் ஃபோக்கஸ் மோர் ஆன் டெவலப்பிங் ஹியூமன் ரிசோர்ஸ் இன் மென்டல் ஹெல்த். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நம்ம எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லையுமே இந்த ஒரு செஷனை பார்த்துருந்தோம். குழந்தைகளுடைய ஒரு கண்ணோட்டத்தில், ஒரு கப்புள்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல, ஒரு இளைஞர்களுடைய ஒரு பார்வையில், அப்புறம் இந்த சமூக அடிப்படையிலான ஒரு விதத்தில் நம்ம பார்த்துருந்தோம். அது சார்ந்த கேள்விகளும் நிறையவே கேட்டிருந்தோம். இந்த கேள்விகள் எல்லாமே நான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து இப்போ பல நபர்களுடைய கேள்விகளை தான் தொகுத்து இந்த இடத்துல கேட்டிருந்தேன். இதுக்கு இவ்வளோ நேரம் நமக்கு ரொம்பவே தெளிவாகவும் எல்லாராலையும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும்
நமக்காக இந்த பதில்களை ரொம்பவே அழகா சொல்லியிருந்த பேனலிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்பவே நன்றிகள். டிவைசிஎல் மூலமாகவும் அனைத்து இளைஞர்கள் சார்பாகவும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இடத்துல. அப்புறமா ஒரு விஷயம் சொல்லிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன அப்படின்னா, டிவைசிஎலோட இன்னொரு டிவைசிஎல் ட்ரஸ்ட் ஃபார் யூத் அண்ட் சைல்ட் லீடர்ஷிப், இளையோர் மற்றும் குழந்தைகளுக்கான தலைமைத்துவ மையம், இந்த ஆர்கனைசேஷன் மூலமாக இப்போ ஓவர் கம் COVID-19 அப்படின்ற ஒரு வெப்சைட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. www.overcomecovid19.com அப்படின்ற ஒரு இணையதளம் மூலியம் ஆரம்பிச்சிருக்காங்க. அது மூலயமாக மென்டல் ஹெல்த் சப்போர்ட்டை சில இன்னோவேட்டிவ் வழிகளில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி யூத் ஹெல்ப்லைன் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் மூலயமாக சில கவுன்சிலிங் சர்வீசஸ் ஆல்ரெடி இளைஞர்களுக்கும் மற்ற தேவைப்பட நபர்களுக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். இதோட அடிஷ்னா ஓவர் கம் COVID-19 இணையதளத்தில் குழந்தைகளுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. அதில் அவர்களுடைய தனித்திறன்களை வெளிப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான சில இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம வச்சிருக்கோம். ஓப்பன் மைக் அப்படின்ற ஒரு தளத்துல இளைஞர்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு கால் பண்ணி இல்லை இதே மாதிரியான ஒரு மீட் விர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம்ல தங்களுடைய தனித்திறன்களை வெளிப்படுத்திக்கலாம். இதே மாதிரியான சிமிலரான பல வாலண்டியர்ஸ் முன்னாடி. இது ஒரு நல்ல ஒரு ஷேரிங்கான ஒரு வென்டிலேஷனுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கக்கூடும். பின்னர் தன் திறனை அறியறதுக்கும் அதை மேம்படுத்துறதுக்குமான ஒரு சரியான ஒரு தளமா இருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட. அப்புறமா குழந்தைகளுக்காக கிளிக் த ட்ரூத் அப்படின்ட்டும், அதாவது உண்மைகளை படம் பிடி அப்படின்ற மாதிரியான இப்போ இருக்க சூழலை இண்டோர்லயே நீங்க போட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்ற மாதிரி இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்குமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அது மூலயமாக நமக்கு நிறைய போட்டோஸ் பிக்சர்ஸ் கிடைச்சிட்டு இருக்குது. பின்னர் குழந்தைகளுக்குமே அவங்களுடைய தனித்திறன்களை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு தளம் நம்ம இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இளைஞர்கள், குழந்தைகள், அப்புறம் மற்ற நபர்களுக்குமே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை ரொம்பவே ப்ரொடக்டிவாகவும் ரொம்பவே மீனிங்ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணுறதுக்காக பல ஆக்டிவிட்டீஸை இந்த வெப்சைட்டில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் மேற்கொண்டு இது சமூக வலைதளங்களில் இது ஒளிபரப்பப்படும். அப்போ பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த ஓவர் கம் COVID-19 அப்படின்ற அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு இருக்கிற எல்லா சர்வீசஸையுமே யூஸ் பண்ணிக்கிறதுக்காக கேட்டுக்கிறோம். ஒன்ஸ் அகைன் from TYCL, we thank all the panelists over here. We thank you so much. Thank you so much, sir. We thank Mr. Dr. Barnikant. We thank Ms. Abhinaya Jagdish avargal. We thank Bindu Modi ma'am, and we thank Dr. Balan sir. Thank you, ma'am. So thank you so much. Thank you, ma'am. So we can conclude the session. Okay. Thank you, ma'am. Thank you so much. Stay home, stay positive. Bye. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am.